வெல்கம் டு எடிஎம் அகாடமி. யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் நம்ம அப்படியே இப்போ டிசம்பர் 2025 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜூன் 2025ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுல ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம கடகடன்னு பார்த்துருவோம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நியூவா எதனா இருந்தா அதையும் கத்துக்கோங்க. இல்ல மேம், உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க. ஓகே. ஈவன் எல்லா கான்செப்ட்ஸையும் தெரிஞ்சுட்டு நம்ம எக்ஸாம்க்கு போ முடியாது. நம்ம எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ 1, 2 தெரியலனாலும் எப்படி நமக்கு தெரிஞ்சத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணுன்ற டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ நீங்க பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கன்னா, கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவையும் பாருங்க. வேற யாருனா பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுனா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஜூன் 2025 ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹூ காயின்ட் த டெர்ம் எக்ஸ்மூக் இன் 2012? எக்ஸ்மூக். மூக்கே நமக்கு 2 டைப் இருக்கு. எக்ஸ்மூக், சிமூக்குன்னு. இல்ல எக்ஸ்மூக் இந்த டெர்ம காயின் பண்ணது யாரு? இதுக்கு ஸ்டீஃபன் டான்ஸ். ஓகேவா? கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்மூக் 2012ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டீஃபன் டான்ஸ். ஓகே. கனெக்டிவிஸ்ட் மூக்குன்றது ஒரு கொலாபரேட்டிவா படிக்கிறது. ஓகேவா? இது 2008ல ஸ்டார்ட் ஆகுது இது. க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஜார்ஜ் சீமன்ஸ் அண்ட் ஸ்டீஃபன் டான்ஸ். ஓகே. முதல்ல அந்த பேரை கொண்டு வந்தது இவரு. அடுத்தது எக்ஸ்மூக்குன்றது 2012ல ஸ்டார்ட் ஆகுது. இது நார்மலா இப்ப ஸ்வயம் கோர்சஸ்லாம் இருக்கா மாதிரி இருக்கிறது தான். ஸோ எடெக்ஸ், கோர்சரா இது எல்லாமே இதுல சேர்றது. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட். மேட்ச் த ஃபாலோயிங் டைப். இது பாருங்க. இதுல ஆன்சர் போட்டிருக்கு. ஸோ இது ஆன்சர் இதுக்கு 4. நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ், யஷ்பால் கமிட்டி, ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ரிப்போர்ட், நேஷனல் நாலேஜ் கமிஷன் கேட்டிருக்காங்க. இந்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் வந்தா மட்டும் 1983லயும் நமக்கு கொஞ்சம் சட்டோபத்யாயா கமிட்டி ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல எந்த இயர் இருக்குன்னு பாருங்க. 2009லயும் வரும். சாரி, 2009 இல்ல, 1999லயும் வரும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரா கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ் 1999, யஷ்பால் கமிட்டி 2009 அங்க இருக்கு. வேற எதுவும் இல்ல. ஈவன் 1993 குடுத்திருந்தாங்கன்னா அது ஸ்கூல் எஜுகேஷன், லேர்னிங் வித்தவுட் பர்டன்லாம் சொல்றோம் இல்லையா? அது யஷ்பால் கமிட்டி ரிப்போர்ட். இதே யஷ்பால் கமிட்டி 2009ல ஹையர் எஜுகேஷனுக்கும் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி நம்ம டீச்சர் எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் என்னெல்லாம் கொண்டு வரணும்னு கொண்டு வர்றதுக்காக வந்தது. 2012ல வருது. இதுக்கப்புறம் தான் பிஎட்ல 2 வருஷமா மாறுது இல்லையா? அது 2015ல பிஎட் 2 இயர்ஸா சேஞ்ச் ஆகுது அதெல்லாம். அப்புறம் நேஷனல் நாலேஜ் கமிஷன் 2007, 2005, 2009 எது கொடுத்தாலும் அது நேஷனல் நாலேஜ் கமிஷன்ல வரும். ஏன்னா அவங்களோட டென்யூர் அது 2005 to 2009. ஓகேவா? ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்றாங்க? 2009ல ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. சாம் பிட்ரோடா இவர் தலைமையில. ஓகேவா? அந்த சமயத்துல மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர். ஸோ இதெல்லாம் நேஷனல் நாலேஜ் கமிஷன் இன்னும் கொஞ்சம் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அட்வைசரி பாடி மாதிரி இது. ஓகே. என்னெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம், எஃபெக்டிவா கொண்டு வரலாம்னு எல்லா ஃபீல்டுக்கும் பண்றது. அடுத்தது, which of the following disabilities is called the fragile X syndrome? இது என்னன்னு பாருங்க. இந்த ஃப்ரெஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம்னா மெயினா இது எதுக்கு கொண்டு வருதுன்னா, இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வரும். டவுன் சிண்ட்ரோம் இது மாதிரிலாம் வருது இல்லையா? அதுல வர்றது பிரெயின் டெவலப்மெண்ட், இந்த குரோமோசோம் ப்ராப்ளம்ல வர்றது. ஃப்ரெஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம் சொல்றோம். இது ஜெனடிக் டிஸார்டர். ஓகேவா? மோஸ்ட் காமன் இன்ஹெரிட்டட் காசஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிய கொண்டு வரும். ஓகேவா? ஃப்ரெஜைலா இருக்கும். ரொம்ப இதுவா இருக்கும். அதான் ஃப்ரெஜைல் சொல்லுவோம். ஓகே. ஸோ அது இன்டெலெக்சுவல் பிரச்சனை கொண்டு வரும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சரியா இருக்காது. ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிஃபிகல்டீஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4th இது என்னன்னு பாருங்க. மால்கம் நாவல்ஸ் வந்தாலே ஆண்ட்ரோகாஜி இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ இவர் எந்த ஒர்க்ல இது பண்ணதுன்னா, த மாடர்ன் பிராக்டிஸ் ஆஃப் அடல்ட் எஜுகேஷன், ஆண்ட்ரோகாஜி வித் பெடகாஜி. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே.
த மாடர்ன் ப்ராக்டிஸ் ஆஃப் அடல்ட் எஜுகேஷன். ஸோ பெடகாஜினா சைல்ட் சென்டர்ட் லேர்னிங், அடல்ட் லேர்னிங் இது தெரியும். அதே மாதிரி கீ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆண்ட்ரகாஜி, செல்ஃப் டைரக்டட் லேர்னர்ஸ், ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இன்டர்னலி மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அதே மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட எது கனெக்ட் ஆயிருக்கோ அதை படிக்கிறது க்ளோஸ்லி, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ராப்ளம் சென்டர்டா படிக்கிறதுல விருப்பமா இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ரகாஜியை காயின் பண்ணது அலெக்சாண்டர் கேப். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் 5th ஒன் இதை பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 3 ADE. இதுல ஏ 4த்துலயும் இருக்கு. அதனால எக்ஸாம்ல அதை பார்க்க வேண்டாம் எப்பயுமே. ஓகேவா? அந்த மாதிரி வந்தா டைமே வேஸ்ட் பண்ணுவானா, அடுத்ததுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. பை த மிட் 1950s எஜுகேஷன் டெக்னாலஜி borrowed the term systems approach. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? which of the following statements are true about education technology கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு அங்க போலாம். ஓகே, ஸோ எஜுகேஷனல் டெக்னாலஜி borrowed the term systems approach from management studiesல இருந்து வருது. ஓகே, ஸோ இதுல இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. borrowed the term from management studiesல இருந்து வந்தது. அதுக்கப்புறமா அதே மாதிரி எஜுகேஷனல் டெக்னாலஜி borrowed the term corrective feedback from cybernetics. இந்த சைபர்நெட்டிக்ஸ் வந்துச்சுன்னா அங்க ஃபீட்பேக் இருக்கு கனெக்டடா. அது நெக்ஸ்ட். இந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜி நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? டெக்னாலஜி இன் எஜுகேஷன் சொல்லியிருக்கிறோம். அது 3 தான் இங்க ரைட். ஓகேவா? இதுவும் ரைட்டு, ஏவும் ரைட். எஜுகேஷன் டெக்னாலஜி borrowed the term systems approach from management studiesல இருந்து. ஓகே, நாட் சிஸ்டம் அப்ரோச்ல. அடுத்த டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ளைஸ் த யூஸ் ஆஃப் ஒரு ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்கு. எஜுகேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய பேஸ் இருக்கு. நெக்ஸ்ட், arrange the following steps in the correct sequence for conducting educational research. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் எது இருக்குன்றது பார்த்துடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க போயிடணும். நம்ம இதை பார்க்கும் போதே தெரியும், ஐடென்டிஃபைங் த ரிசர்ச் ப்ராப்ளம் தான் எப்பயுமே நமக்கு ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் வரும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே பார்க்கணும். எப்பயுமே ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றதுக்கு ரிசர்ச் ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம பார்க்கறது முதல்ல. அதுக்கப்புறமா ரிலேட்டட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பண்ணுவோம் இல்லையா, ரிவ்யூ அதை பண்றது இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹைப்போதசிஸ், அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன், அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ எஜுகேஷன் ரிசர்ச்சை பொறுத்தவரை இந்த மாதிரி கரெக்ட் சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எது இருக்கும்னு பார்த்துட்டு வேற எங்கடா இருக்கா, இங்க எங்கேயுமே இல்லை, முடிஞ்சிருச்சு, அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. அடுத்தது, which of the following is not a characteristics of a qualitative research? இது பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையா? குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்றோம், குவாலிட்டேட்டிவ்ல இல்ல. இங்க நாட் இருக்கு. ஸோ இதுதான். மற்றபடி எல்லாமே இருக்கு. டேட்டா பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ் இருக்கும், டெவலப்பிங் அண்டர்ஸ்டாண்டிங் த சென்ட்ரல் ஃபினாமினல் நெரேட்டிவ்லாம் நம்ம பண்றது இருக்கும், சப்ஜெக்டிவ் ரிஃப்ளெக்சிவிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எல்லாமே அவங்க சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், சப்ஜெக்டிவ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஆன்சர் 3. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிட்டேட்டிவ் வந்துச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அது மெயினாக குவான்டிடேட்டிவ்ல தான் சேரும். ஓகேவா? நம்ம குவாலிட்டேட்டிவை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவோம்? கோடிங் பண்ணுவோம், சிமாட்டிக் அனாலிசிஸ், கண்டென்ட் அனாலிசிஸ், நெரேட்டிவ் அனாலிசிஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்ற விஷயத்த தீம்ஸா பிரிப்போம், கோடா பிரிச்சுட்டு அதை சேமா தீம் பண்ணுவோம். ஒன்று ஒரே மாதிரி சொல்றதை தீம் பண்ணிட்டு அதை வச்சு பண்ணுறது. ஓகே, அடுத்தது. ஸோ இது கொஞ்சம் குவான்டிடேட்டிவ்னா வேர்ட்ஸ், மீனிங்ஸ், தீம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்பர்ஸ், மெஷர்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல குவான்டிடேட்டிவ்ல இருக்கும். அடுத்தது இது. இதுல ஒண்ணு தெரிஞ்சா கூட டக்குன்னு பண்ணிடுங்க. இப்ப பிடபிள்யூடி ஆக்ட் நம்ம அடிக்கடி பேப்பர் 2 எஜுகேஷன்ல பார்ப்போம், 1995. அதே மாதிரி ஆர்சிஐஎஃப்
ஆர்சிஐ ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அடிக்கடி 1992 இது நல்லா தெரியும். ஆர்டிஇ ஆக்ட் 2009 நல்லா தெரியும். நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் 1999 இல்லையா? இது 4மே கொஞ்சம் ஈஸி தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மறக்காதீங்க. பிடபிள்யூடி 1995, ஆர்சிஐ 1992 மறக்கவே கூடாது. ஓகேவா? அதே தான் இருக்கு. இப்போ நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் என்ன பண்றாங்க? enacted for the welfare of person with autism, cerebral palsy, mental retardation. ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கிறது. emphasizes guardianship, care and support system. பிடபிள்யூடி ஆக்ட் நமக்கு தெரியும் 1995ல வரும். அப்போ முதல்ல 8 ஆக்ட் தான் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா திருப்பி மாறும். அது 2017ல மாறும். 21 டிசபிலிட்டிஸா மாறிடும். ஓகே. நெக்ஸ்ட் ஆர்சிஐ 1992 ஆர்டி. நெக்ஸ்ட் இது பாருங்க. Which of these statements doesn't describe snowball sampling correctly? Doesn't describe கேட்டிருக்காங்க. அடிக்கடி இங்க doesn't இங்க not இப்படி கொடுத்துருக்கேன். பட் எக்ஸாம்ல இந்த மாதிரி இருக்காது. கரெக்டா பார்க்கணும். இதுல எது இருக்காதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. It ensures equal chance of selection for all individuals. வருமா? நான் ப்ராபபிலிட்டியில வரவே வராது. ப்ராபபிலிட்டி தான் எல்லாருக்கும் நம்ம ஈக்குவல் சான்ஸ் கொடுப்போம். அப்ப டி வந்து வராது. அப்ப டி ஆன்சர்ல இருக்கு. அப்பனா பி அண்ட் டி இங்கேயே வந்துருச்சு. அவ்வளவுதான். ஓகே. எப்பயுமே ஸ்னோபால் சாம்பிளிங் நம்ம ட்ரிபிள் எஸ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகே. மத்ததெல்லாம் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இது நான் ப்ராபபிலிட்டி ஸ்னோபால் இல்லையா? ஸோ இது எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இட் இஸ் யூஸ்டு when the target population is readily available. இல்லையே, ஸ்னோபால்னாலே ரெஃபரல் தானே. ஒவ்வொருத்தங்கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு தான் நான் போறது இல்லையா? இடன் பாப்புலேஷனா இருக்கும் அது நமக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. இது இடனா இருக்கும். ஆர் டு ரீச் இது எல்லாமே ஸ்னோபால் சாம்பிளிங்ல தான் சேரும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்னோபால்னாலே நான் ப்ராபபிலிட்டி ரெஃபரல்ஸ் இடன் பாப்புலேஷன் இருக்கும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச் இன் த ப்ராப்பர் சீக்வன்ஸ். இதுக்கு ஆன்சர் 3. ஓகே. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணுவோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை வந்துருச்சு இந்த இடத்துல. இங்க சி என்ன இருக்கு? கலெக்டிங் டேட்டா நம்ம முதல்ல பண்ண மாட்டோம். அப்பனா அது வந்தாலே இல்லை. நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஹைப்போதசிஸ். நம்ம எப்படி ஆக்ஷன் ஹைப்போதசிஸ் முதலையே பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ எப்பயுமே ப்ராப்ளத்தை தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபார்முலேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஹைப்போதசிஸ். ஹைப்போதசிஸ்னாலே என்னன்னா ஒரு டென்டேட்டிவ் சொல்யூஷன் மாதிரி, டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது இப்படி இருக்கும், இப்படியாவும் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம அது ரிலேட்டடா நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஓகே. கலெக்டிங் டேட்டா பண்றோம், அதுக்கப்புறம் ரிசர்ச் டிசைன் பண்றோம், அதுக்கப்புறம் இவாலுவேஷன் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச். இந்த இவாலுவேஷன் கூட நமக்கு ஒரு கீ தான். இங்க டி தானே, இங்க வேற எங்கேயுமே இல்லை, இங்கதான் டி இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் முதல்ல பாருங்க. நமக்கு அப்பதான் நமக்கு டைம் சேவ் பண்ண முடியும். ரைட்? ஸோ ரிசர்ச் ப்ராப்ளம், அப்புறம் ஆக்ஷன் ஹைப்போதசிஸ், அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் ஆக்ஷன் டிசைன் நம்ம எப்படி பண்ண பண்றோம், அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் reflective journal. Arrange the given stages of reflection to write a good reflective journal. ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் தெரியும். நம்ம எழுதுறது, நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இதை எழுதுறது தானே. அதுக்கு என்ன ஸ்டேஜஸ்? இப்படி இருக்கலாம், அவ்வளவுதான். எல்லாமே படிச்சிருப்போம்னு சொல்ல முடியாது. இது நம்ம படிச்சிருப்போம் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னா என்னன்னு. இது இன்கேஸ் நமக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒன்னு ஃபீலிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல, பிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு யோசிக்கணும். சிங்கிறது ஆக்ஷன் பிளான்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா இல்லையா? ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சவங்க தான் என்ன பண்ண போறோம் நம்ம பண்றோம் இல்லையா? எதெல்லாம் எப்படி நம்ம இதை கண்டக்ட் பண்ண போறோம்னு முடிவு எடுக்கிறதா ஆக்ஷன் பிளான்ல செய்யறோம். ஸோ அங்க நம்ம போக மாட்டோம். என்ன பண்ணுவோம்? டிஸ்கிரிப்ஷன் முதல்ல என்ன இன்சிடென்ட் எனக்கு வருது, நான் எதை பத்தி எழுத போறேன், அதை யோசிக்கிறேன் இல்லையா? அதுதான் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் அதை இவாலுவேட் பண்ணி பார்க்குறேன்.
எந்த இடத்துல அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். நான் சரியா பண்ணேனா? தப்பா பண்ணேனான்னு யோசிக்கிறது தானே ரிஃப்ளெக்டிவ். ஸோ நான் யோசிக்கிறேன். இதுலேருந்து எனக்கு கிடைச்ச பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு யோசிக்கிறேன் இல்லையா? அது. அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளானுக்கு போறேன். ஒண்ணு எனக்கு அது பாசிட்டிவா இருந்தா அதையே தொடர்ந்து பண்ணுவேன். நெகட்டிவா இருந்தா டவுன். அதுதான். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், ஃபீலிங்ஸ், இவாலுவேஷன், கன்க்ளூஷன், ஆக்ஷன் பிளான். இந்த மாதிரி இருக்கணும் ஒரு குட் ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட். National Curriculum Framework for Integrated Teacher Education Program in India was developed by. இது சூப்பரா பண்ணிடலாம். ஏன்னா ஐடிஇபி நம்ம டீச்சிங் ரிலேட்டடா எது பண்ணாலும் என்சிடிஇ தான் பண்ணும். ஸ்கூலுக்கு பண்றது தான் என்சிஆர்டி பண்ணும். மற்றபடி யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி எதனா ஒரு அதை ரெகுலேஷன் பார்த்துக்கிறது யூஜிசி பண்ணும். இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அது ரிலேட்டடா பண்றதுல ஏஐசிடி பார்த்து. ஓகேவா? பார்த்து டீச்சிங்னா என்சிடிஇ தான். ஓகே. ஸோ ஐடிஇபினா என்னது? 4-year இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் என்இபி 2020 வந்தது. இப்போ திருப்பி கொண்டு வர அந்த பிஎட் 1 year கூட கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎட் 2 years 2015 பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி 1 yearனு மாற்றலான்னு இருக்காங்க என்சிடிஇல. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது இது என்னன்னு பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் கோல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான். இது இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வரும் இல்லையா? இது இது எப்படி பண்ணலாம்? இது ஒண்ணுமே இல்ல. ஒரு ஸ்மார்ட் நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் இங்க இருக்கு. ஈவன் ரிசர்ச்ல கூட இது மாதிரி கேட்பாங்க. ஓகே பையன். எப்படி பண்ணணும்? ஸ்மார்ட். இதை ஞாபகம் வச்சீங்கன்னா வந்துருச்சு. ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரிசல்ட் ஓரியன்டட், டைம் பவுண்ட். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம பண்ற பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவு. அதுதான் இங்க இருக்கு ஸ்மார்ட். ஓகே. ஸ்மார்ட்னா ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரிசல்ட் ஓரியன்டட், டைம் பவுண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க வரும்? இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான். இது இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல நமக்கு வர்றது. ஓகே. அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான். நெக்ஸ்ட். Which of the following is not a part of the formal step of the Albertian approach? இதுக்கு ஆன்சர் ஃபோக்கஸ். ஏன்னா நம்ம ஆக்சுவலா ஃபோக்கஸும் படிப்போம். எங்க? இதோட பாரடைம்ல படிப்போம். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பாரடைம்ல நமக்கு இந்த மாதிரி வரும். ஃபோக்கஸ், சின்டாக்ஸ். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ், சின்டாக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன் சிஸ்டம். இது லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பாரடைம்ல சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா போகணும் ஒவ்வொரு லெவல்ஸும். ஓகே. ஆனா இங்க இவங்க கேட்டிருக்கிறது ஆல்பர்ட்டியன் அப்ரோச், மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். ஆல்பர்ட் தானே? அவரோடதுல ஃபோக்கஸ் வராது. அவரதுல ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், கம்பேரிசன் இல்லைன்னா அசோசியேஷன், ஜெனரலைசேஷன், அப்ளிகேஷன் தான் வரும் இல்லையா? ஸோ இதை கரெக்டா கொஸ்டினை பார்க்கணும். ஆல்பர்ட்டியன் அப்ரோச். ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கம்பேரிசன், அப்ஸ்ட்ராக்ஷன் அங்கே எங்கன்னா போயிடுவோம். இல்லை. ஸோ ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், கம்பேரிசன், ஜெனரலைசேஷன், அப்ளிகேஷன். ஓகே. இது ஆல்பர்ட்டியன் அப்ரோச். இது அது பாரடைம்ல வர்றது ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் 15th. ஐடென்டிஃபை த கரெக்ட் அசர்ஷன் அக்கார்டிங் டு ராஜர்ஸ் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. கால் ராஜர்து. இந்த ராஜர்ஸ் தியரி வந்தாலே அந்த ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன் ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அடுத்தது ஐடியல் செல்ஃப், ரியல் செல்ஃப் ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சிச்சுன்னா இங்க நம்ம கரெக்டா எடுத்துட்டு வந்துடலாம். People are likely to function more effectively if they are brought up with unconditional positive regard. இல்லையா? இது கரெக்ட். இது அன்கண்டிஷனல்னா எதையும் எதிர்பார்க்காம அவங்களாவே ஏத்துக்கிற ஒரு இது. அது அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப சி கண்டிப்பா இதுல இருக்கு. ஓகே. இதுல பியு இந்த இடத்துல பி இருக்கு, இந்த இடத்துல அது விட்டுரும்.
நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லி இதுக்கு ஆப்ஷன் 2 ஆன்சர். இப்போ சி இருக்கு. அப்ப பி த பெர்சிவ்டு செல்ஃப் இன்ஃப்ளூயன்ஸ் போத் த பர்சன்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் இஸ் ஆர் ஓன். இதுல செல்ஃப் ரிகார்ட் படிக்கிறோம் இல்லையா, செல்ஃப் கான்செப்ட் அடுத்தது இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் ராஜர்ல அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஈச் ஆஃப் அஸ் அஸ் அன் ஐடியல் செல்ஃப். நம்ம எல்லாருக்குமே ஐடியல் செல்ஃப் ரியல் செல்ஃப்னு இருக்கும். நம்ம என்னவா நம்ம நம்ம இப்போதைக்கு எப்படி இருக்கு ப்ரெசென்ட்டா என்னவா ஆக போறோம், அந்த தான் ஐடியல் செல்ஃப் ரியல் செல்ஃப்னு சொல்லுவோம். ஓகேவா, அது எந்த அளவுக்கு கான்க்ருவெண்டா இருக்கு அதை பத்தி வருவதல் கால் ராஜர்ஸ்ல. ஓகே, சோ இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இண்டிவிஜுவல்ஸ் who self concept match their feelings and experience must defend themselves against the truth கிடையாது. இது ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க இங்க. ஓகேவா, அந்த செல்ஃப் கான்செப்ட் கரெக்டா இருந்து எல்லாமே ஒத்து போனா நம்ம ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன் இருக்கும். அதுதான் கால் ராஜர்ல சொல்றேன். ஓகே, அதே மாதிரி இந்த செல்ஃப் ஆக்சுவலைசிங் இது எல்லாமே மாஸ்லோத வர்றது. ஸோ அதுதான் இங்க இருக்கு. ராஜர்ஸ் வந்தா செல்ஃப் கான்செப்ட், ஐடியல் செல்ஃப், அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட், கான்க்ரூவன்ஸ், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாஸ்லோல தான் சொல்லுவாங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நம்மளே நம்மளோட கேப்பபிலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை. அது டாப் 1% வரும் சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் 16th. இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசிடி எஜுகேஷனல் டெக்னாலஜி எப்படி வேணா கேட்பாங்க. பேப்பர் 1லயும் கேட்பாங்க. இது மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதுல ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சுதான் நம்ம போகணும். இப்ப நமக்கு எடெக்ஸ் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் எம்ஐடி. அதை வச்சுதான் நம்ம இதுல போகணும். ஓகேவா, ஸோ 16th இதுக்கு ஆப்ஷன் வந்து இதுக்கு 4. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் வந்து 4. இது எப்பயுமே ஞாபகம் இருக்கும். எடெக்ஸ் வந்தாலே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எம்ஐடி ஞாபகம் வச்சுட்டு அதுல இருந்து அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சிங்க. டி வேற எங்கேயுமே D2 இல்லை. ஸோ இது ஒண்ணு தெரிஞ்சாலே இங்க நம்ம அதை மேட்ச் பண்ணிடணும். ஸோ இது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மத்ததெல்லாம் நம்ம படிக்கலாம். யுடாசிட்டி வந்துச்சுன்னா செபஸ்டின் த்ரூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்சரா ஃபவுண்டட் பை டாஃப்னே கோலர், ஏன்னா அதையும் கேட்குறாங்க இப்போ யார் ஸ்டார்ட் பண்றான்னு. கோலர். யூடமி வந்துச்சுன்னா எரன் பாலி கேகன் பியானி, அது ரெண்டு கொஞ்சம். அடுத்தது எடெக்ஸ் வந்தா மட்டும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எம்ஐடி கொஞ்சம் நல்லா. ஓகே, நெக்ஸ்ட் 16th. இது கொஞ்சம் நியூன்னு சொல்ல முடியாது. இந்த ஆலோ எஃபெக்ட் நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க சொல்றது இதுவா இருக்கும். இது என்னன்னா, இப்போ தாண்டெக் சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு குழந்தை பத்தி நம்ம மைண்ட்ல ஒண்ணு வச்சிருப்போம். இவன் நல்லா படிப்பான், நல்லா பேசுறான்னா, நல்லா தான் எழுதியிருப்பான்னு அதை படிக்காமயே டக்குன்னு மார்க் போட்டுறதெல்லாம் தான் ஆலோ எஃபெக்ட் அவங்கள பிரகாரம். ஓகே, ஸோ அந்த ஆலோ எஃபெக்ட் பத்தி தான் இங்க சொல்றது. இதை வந்து எரர் வாஸ் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பை வெல்ஸ்ன்றவர் தான் சொல்றாரு. பட் அதை யார் நேம் பண்றான்னா தாண்டெக். 1920ல ஆலோ எஃபெக்ட் நேம் பண்ணது தாண்டெக். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓவரால் இம்ப்ரெஷன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் அஃபெக்ட்ஸ் த டீச்சர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் அதர் ட்ரேட்ஸ். அவ்வளவுதான். ஒரு குழந்தை அழகா ஒண்ணு நல்லா பேசுதுன்னு ஒண்ணு நம்மளே மைண்ட்லாம் இவன் நல்ல மார்க் எடுத்துருவான் அந்த மாதிரி ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிடுறது. அதுதான் ஆலோ எஃபெக்ட்னு சொல்றேன். If a student is very good in English, the teacher may also rate the student as intelligent, hardworking, disciplined நினைச்சுக்க. பட் இதை சொன்னது வேல்ஸ், இதை நேம் பண்ணது தாண்டெக். ஓகேவா, he explained it clearly in his famous paper. அந்த பேப்பர் பேரும் ஞாபகம் வச்சுக்கோ, a constant error in psychological rating. ஓகே, எப்படி வேணா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. ஓகே, மத்தது அதுல கொடுத்தது பிரகாரம் அனாஸ்டாசின்னு கொடுத்துருக்காங்க 1968 சைக்காலஜிக்கல் டெஸ்டிங் பத்தி சொல்லியிருக்காரு. சைமன்ஸ் 1925ல எஜுகேஷன் சைக்காலஜி பண்ணியிருக்காரு. முரே வந்து பர்சனாலிட்டி தியரி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இது கரிக்குலம் இவாலுவேஷன் மாடல். இது ஈஸி. இதுலயும் அதே மாதிரி ஒரு 1 2 ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம பண்ணிடணும். அவ்வளவுதான். இது அடிக்கடி நம்ம பண்ணுவோம். இந்த டைலர் மாடல் வந்தா இந்த 1949 மறக்கவே மறக்காதீங்க. இது ஒண்ணு வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஏங்கிறது 3 ஏங்கிறது 3 எங்க இருக்கு, இங்க இருக்கு. அது மட்டும் தான் இருக்கு. அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் நெட்ல நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா,
அடுத்தது பிங்கிறது 4. இந்த ஸ்டென் ஹவுஸ் ஸ்டேட்ஸ் இந்த மாடல் ஒண்ணும் இல்ல. சிஐபிபி மாடல தான் அவங்க அந்த மாரி சொல்றது. இது சிஐபிபி மாடல் தான் இது. ஓகே. ஸோ டைலர் மாடல் வந்தா 1949 ரால்ஃப் டைலர் பண்ணுவாரு. இது நமக்கு தெரியும். 4 பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மென்ட் சொல்லியிருப்பாரு. அப்ஜெக்டிவ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கேத்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அப்புறம் அத எவாலுவேட் பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாரி அப்ஜெக்டிவ் ஓரியன்டட் மாடல்னாலும் டைலர் மாடல் தான். இந்த ஸ்டென் ஹவுஸ் ஸ்டேட் மாடல் எது வந்தாலும் சிஐபிபி மாடல் 1967ல வருது. அடுத்து ஸ்கிரிவென் மாடல், மைக்கேல் ஸ்கிரிவென் மாடல் 1991ல வருது. இவரு தான் இந்த ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் எவாலுவேஷன் பண்ணது. ஓகே. அடுத்தது கிர்க்பாட்ரிக் மாடல் 1959 வர்றது. இது டொனால்டு கிர்க்பாட்ரிக். அவர் 4 லெவல் சொல்லியிருப்பார். ரியாக்ஷன், லேர்னிங், பிஹேவியர், ரிசல்ட்ஸ். ஓகேவா? இப்ப ஏதோ ஒரு பிராக்டிஸ் ட்ரெய்னிங் போறோம்னா, அது போயிட்டு நம்ம அத எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்றோம்? அதுல நமக்கு என்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்படுது? அதுதாங்க. 1959ல 4 லெவல்ஸ் சொல்லியிருப்பாரு. ஓகே. இது கொஞ்சம். இந்த சிஐபிபி கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட் 1967 ஸ்டஃபில் பி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட். கொஞ்சம் ஜூம் பண்றேன். இதுலயும் அதே மாதிரி. என்ன தெரியுதோ அத வச்சு தான் போணும். இதுக்கு ஆன்சர் 2 இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். விக்கில நம்ம என்ன பண்ணுவோம்? எடிட் பண்ண முடியும். இங்க எடிட்டிங் இஸ் நாட் அலோவ்டுன்னு இருக்கு. விக்கிபீடியால எடிட் பண்ண முடியும். அப்பனா இது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். அப்பனா ஏ வராது. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகே. எ விளாக் யூசஸ் வீடியோஸ் அஸ் த பிரைமரி. விளாக்ல வீடியோ இருக்கும் தானே. அப்ப பின்னு தான் ஆன்சரு. இங்கேயும் சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு. அத பார்க்கவே வேணாம். நெக்ஸ்ட்க்கு போயிடுங்க. To create a wiki for your course, faculty can use either a campus-wide learning management system or an open source program. இது யூஸ் பண்ணலாம் தானே. எல்எம்எஸ் யூஸ் பண்ணலாம் தானே நம்ம லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இல்லையா? அதுதான் இங்க இருக்கு. A blog consists of a time stamped entries posted by readers followed by the blog's creator. பிளாக்னா என்னன்னா, சின்ன சின்னதா பிளாக்ஸ் பண்றதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ மைக்ரோ பிளாக் பிளாக்னா என்னது? பிளாக்ஸ் பிரைமரிலி ஆத்தர்ட் பை த கிரியேட்டர் மட்டும் தான் அந்த பிளாக் பண்ண முடியும். அதுல நம்ம கமெண்ட்ஸ் பண்ண முடியுமே தவிர, வேற எதுவுமே அந்த இடத்துல பண்ண முடியாது. ஓகே. பட் இந்த டைம் ஸ்டாம்ப்டு என்ட்ரீஸ் போஸ்டட் பை ரீடர்ஸ் ஃபாலோட் த பிளாக்ஸ் கிரியேட்டர் அந்த மாதிரி ரீடர்ஸால அங்க எதுவும் பெருசா அங்க எடிட்டிங்ல ரீடர்ஸால பண்ண முடியாது. வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் விக்கில எடிட்டிங் பண்ண முடியும். விளாக்ல வீடியோ கன்டென்ட் இருக்கும். மைக்ரோ பிளாக்னா ஷார்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ். இப்போ ட்விட்டர்லலாம் பண்றோம் இல்லையா? அது மைக்ரோ பிளாக். பிளாக்ல போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ரீடர்ஸ் அதுல கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அந்த பிளாகும், மைக்ரோ பிளாக் தெரியும். இப்போ பிளாக் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். போஸ்ட் இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கும் பிளாக்ஸ்ல. ஓகேவா? லாங் பேராகிராஃப்ஸ், ஆர்டிகல்ஸ் பெருசா இருக்கும். டெக்ஸ்ட், இமேஜ் எல்லாமும் ஆட் ஆயிருக்கும். பட் இந்த மைக்ரோ பிளாக்ல அந்த மாரி இருக்காது. கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஓகே. இதுதான் இங்க இருக்குது. இது வேர்ட் பிரஸ், பிளாக்ஸ், பிளாகர் இது எல்லாம் பிளாக்ல சேருது. ட்விட்டர், டம்ப்ளர் இந்த மாரி மாஸ்டோடான் இதெல்லாமே மைக்ரோ பிளாக்ல சேருது. நெக்ஸ்ட் இத பாருங்க. குயிக்கா பாருங்க பாப்போம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஆன்சர் சி அண்ட் டி. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்த பார்த்தோனயே தெரிஞ்சிரும். கரிக்குலம் இஸ் பேசிக்கலி கன்சர்ன்ட் வித் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது வந்தவுனயே நமக்கு தெரிஞ்சிரும். சி தான் தப்பு. ஓகே. வெறும் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் கரிக்குலம் பிராட் தானே. எல்லாமே கவர் ஆயிருக்கும் கரிக்குலத்துல. ஓகேவா? கரிக்குலம் இஸ் அ பார்ட் ஆஃப் சிலபஸ் குடுத்திருக்கு. சிலபஸ் தான் கரிக்குலத்துல ஒரு பார்ட். அதனால இது 2மே தப்பு. மத்தபடி இதெல்லாம் கரிக்குலம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிலாசபி. ஆமா. இல்லையா? அடுத்தது கரிக்குலம் ரெஃபர்ஸ் டு தி எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்கூல் இன் த வைடஸ்ட் பாசிபிள் வே. எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். மத்த 2ம் தப்பு. கரிக்குலம் இன்க்ளூட்ஸ் நாட் ஒன்லி இன்டோர் ஆக்டிவ் பட் ஆல்சோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். கரெக்ட் தானே? ஓகேவா? நெக்ஸ்ட். இது எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனோட டைப்ஸ்.
இதுலயும் 1, 2 தெரிஞ்சாலே சூப்பரா பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. இதுல ஒரே ஒரு ஈஸியா ஒண்ணு சொல்லட்டுமா? லேக் ஆஃப் ரேண்டமைசேஷன் அண்ட் கண்ட்ரோல் குரூப் 2மே இல்லாதது எதுன்னா, ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் தான். அதுல ஒரு குரூப் தான் இருக்கும். கண்ட்ரோல் குரூப் எதுவுமே இங்க இருக்காது. ஓகேவா? இதுலயே ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட் வைக்கிறோம். அவ்வளோதான். ரேண்டமைசேஷனும் இருக்காது. லேக் ஆஃப் ரேண்டமைசேஷன் அண்ட் இது இல்ல. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் இருங்க ஒரு நிமிஷம். A2 கரெக்ட். ஸோ இந்த 1 வச்சுட்டு தான் நம்ம மத்ததெல்லாம் நம்ம பண்ணிடலாம். அடுத்தது B1 ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் தான் கரெக்ட்டான டிசைன் ஆக்சுவலா. ஓகே. அதுதான் நம்ம எப்பயும் பண்ற மாரி 2 குரூப் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பும், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், ஒரு கண்ட்ரோல் குரூப் வச்சிருக்கோம். ஓகேவா? ட்ரீட்மெண்ட் குரூப், எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் எல்லாம் ஒண்ணு தான். கண்ட்ரோல் குரூப் தனி. ஓகே. நார்மலா இது தெரிஞ்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் குரூப்புக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம். ட்ரீட்மெண்ட்னா ஒரு நியூ எஜுகேஷன் இப்ப வந்து நியூ டீச்சிங் மெத்தட் பண்றோம். கண்ட்ரோல் குரூப்புக்கு பண்ண மாட்டோம். அதுதான். ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனுக்கு நோ ரேண்டமைசேஷன், நோ கண்ட்ரோல் குரூப். ட்ரூ எக்ஸ்பெரிமென்டேஷனுக்கு 2 குரூப் இருக்கும். ரேண்டமைசேஷன்னா என்னன்னா, எந்த பாரபட்சமும் இல்லாம ஒரு குரூப் செட் பண்ணியிருப்போம். அவ்வளவுதான். குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ப நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அவ்வளவு. அதனால தான் நோ ரேண்டம் அசைன்மென்ட்ன்னு இருக்கு. ஃபேக்டோரியல் டிசைன பொறுத்தவரைக்கும் 2, 3 இருக்கிற இடத்துல 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஃபேக்டோரியல் டிசைன் நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரீ தான். நோ ரேண்டம், நோ கண்ட்ரோல். ட்ரூ தான் கரெக்ட் ஆக்சுவலா. 2 குரூப் இருக்கும். ரேண்டம் அசைன்மென்ட் பண்ணியிருப்போம். கண்ட்ரோல் குரூப்பும் இருக்கும். கண்ட்ரோல் பட் நோ ஓகே. இங்க ரேண்டம் இருக்காது. கண்ட்ரோல். இங்க இன்ஃபாக்ஷன் எஃபெக்ட். ஓகே. அடுத்தது. Which of the following is a part of internal compliance monitoring? இது அந்த ஆர்கனைசேஷன் இல்லையா? அந்த இடத்துல வர்றது. இதுக்கு ஆன்சர் கான்ஸ்டன்ட் ரிவ்யூவிங் ஆஃப் த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன் த ஆர்கனைசேஷன். எது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பார்ட் ஆஃப் த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ்னா செக் பண்ணிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ரிவ்யூவிங் ஆஃப் த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன் த ஆர்கனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ கன்டினியூஸா நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எல்லாமே லாஸ் நமக்கு அந்த ரூல்ஸுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? கட்டுப்பட்டு இருக்கா? எல்லாத்தையும் செக் பண்றது. ஓகே. மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது. மத்ததெல்லாம் அதுக்குள்ள வர்றது. அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ் ஆஃப் எ ப்ராசஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் எக்ஸெப்ஷன். இது பார்ட் ஆஃப் எ கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டிங். பீரியாடிக் ரிஸ்க் அசஸ்மென்ட் ஆஃப் கிரிமினல் கண்டக்ட்ல ரிஸ்க் அசஸ்மென்ட்ல வர்றது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கப்புறம் பிலாங்ஸ் டு கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்குள்ள வர்றது இது எல்லாமே. பட் இதுல ரொம்ப மெயின் என்னன்னு கேட்டாங்கன்னா, கான்ஸ்டன்ட் ரிவ்யூவிங் ஆஃப் த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன் த ஆர்கனைசேஷன். இது கொஞ்சம் சம்டைம்ஸ் நமக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ மானிட்டரிங்னா ரூல்ஸ செக் பண்றது. ரிப்போர்ட்டிங்னா ப்ராப்ளத்த இன்ஃபார்ம் பண்றது. ரிஸ்க் அசஸ்மென்ட்னா ஃபைண்டிங் டேஞ்சர்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் அப்ளையிங் ரூல்ஸ். கொஞ்சம் அதுல தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்படி இப்படி இருக்கும். நமக்கு ஒரு ஆன்சர் ரைட்ன்னு தெரியும். பட் யுஜிசி குடுத்த கொஸ்டின் ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பாருங்க இப்போ. ஆர்கனைசேஷன் ரெஸ்பாண்டிங், ரிசீவிங், வேல்யூயிங். அஃபெக்டிவ் டொமைன்ல வரும் இல்லையா? அது. இதுக்கு ஆன்சர் வந்து 3. இது ஒண்ணுமே இல்ல. எப்படி அந்த குழந்தை ஒரு விஷயத்த டீச்சர் சொன்னா, அத உள்ள வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி மாறுது. ஓகேவா? அததான். A3 இது அப்படியே நம்ம அங்க பார்ப்போம். ஓகே. அஃபெக்டிவ் ரிசீவிங்னா என்னன்னா, வில்லிங்னஸ் டு பே அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை என்ன பண்ணுது? டீச்சர் என்ன சொன்னாலும் கேக்குது. இதுதான் திஸ் இஸ் த லோவஸ்ட் லெவல் ஆஃப் அஃபெக்டிவ் டொமைன். ஓகே. லிசன் பண்ணுது. டீச்சர் என்ன சொல்றாங்களோ, இப்ப ரூல்ஸ் சொல்றாங்கன்னா லிசன் பண்ணுது. அடுத்தது ரெஸ்பாண்டிங். இப்ப கொஞ்சம் டீச்சர் என்ன சொல்றாங்களோ, உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் கிளாஸ் ரூம் டிஸ்கஷன். இப்ப வேல்யூ பண்ணுது. ஷோயிங் எ பிரெஃபரன்ஸ். இப்ப டீச்சர் ஏதோ ஒண்ணு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டீச்சரோட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஹானஸ்டி பத்தி சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அத நம்புது குழந்தை. வேல்யூ பண்ணுது. இது மாரி இருந்தா நல்லது. அது லேர்னர் அக்செப்ட்ஸ் அண்ட் வேல்யூ சம்திங். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன். அடாப்டிங் எ கான்ஸ்டன்ட் வேல்யூ சிஸ்டம். அதுக்கப்புறம் அத கொஞ்சம் அப்படியே ஹேபிட்டா மாத்திக்குது. ஓகேவா? ஸோ ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூயிங், ஆர்கனைசேஷன். லிசன் பண்றது, பார்ட்டிசிபேட் பண்றது, அது பிலீவ் பண்றது, அப்புறம் லிவிங் பை வேல்யூஸ். அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் மெயின்லி எம்பசைசஸ் இடன் கரிக்குலம் அண்ட் கிரெடென்ஷியலிசம்?
இடன் கரிக்குலம் நமக்கு தெரியும். நம்ம சொல்லியே குடுக்க வேணாம். ஆனா குழந்தைங்க சில விஷயத்த ஸ்கூல்ல அழகா கத்துக்கிறாங்க. டிசிப்ளினா இருக்கட்டும், இல்லையா? மாரல் வேல்யூஸ் அதெல்லாமே. கிரெடென்ஷியலிசம்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்க சர்டிபிகேட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்க ஒரு கிரெடென்ஷியலிசம். இது எந்த தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எம்பசைஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கான்ஃப்ளிக்ட். ஓகே. இது என்னன்றது இப்ப நம்ம பார்ப்போம். ஏன் அதுன்றத பார்ப்போம். இந்த கான்ஃப்ளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணுது? மெயினா எதுல ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, நம்ம படிக்கிறது இப்ப படிக்கிறதெல்லாம் வந்து அந்த எலைட் குரூப்புக்கு சாதகமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சோசியல் இன்இக்வாலிட்டி வருது படிக்கிறதுல. படிக்கிறதுனா அந்த அளவு அதுல நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோங்கிறத இந்த கான்ஃப்ளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுது. அதுதான். இடன் கரிக்குலம் மீன்ஸ் அன்ரிட்டன் லெசன்ஸ் நமக்கு தெரியும். கான்ஃப்ளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ பொறுத்தவரைக்கும் தீஸ் லெசன்ஸ் ட்ரெயின் ஸ்டூடண்ட்ஸ் டு அக்செப்ட் இன்இக்வாலிட்டி. They prepare working class students to follow rules and authority. They benefit dominant social group. So, and the credentialism meaning giving too much importance to degrees and certificates rather than actual skills or ability. ஸோ கான்ஃப்ளிக்ட் தியரிய பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? அவங்களுக்கு சாதகமா இருக்கு. ஹெல்ப்ஸ் த எலைட் மெயின்டெயின் தேர் சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க எங்க எம்பசைஸ் பண்ணுது இடன் கரிக்குலமும் கிரெடென்ஷியலிசம்னா கான்ஃப்ளிக்ட்ல. பட் ஃபங்க்ஷனலிஸ்ட் அந்த மாதிரி சொல்லல. எஜுகேஷன் வந்து நிறைய சோஷியல் இன்டகிரேஷன் ப்ரமோட் பண்ணுது. இன்ட்ராக்ஷன் எப்பயுமே டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் பத்தி மட்டும் தான் இதுல இருக்கும். ஃபெமினிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதை பத்தி தான். ஓகேவா? ஸோ கான்ஃப்ளிக்ட் தியரி தான் இந்த மாதிரி சொல்றது. அடுத்தது இது எங்க வரும் பாருங்க. காக்னிஷன், ரிலேஷன், சிஸ்டம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எங்க வரும்? கில்ஃபர்ட் படிச்சிருக்கோமா? அந்த இடத்துல வருது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் அந்த இடத்துல வர்றது இது. ஓகே. இதுக்கு ஆன்சர் 3. இது ஒண்ணுமே இல்ல. காக்னிஷன், ரிலேஷன், சிஸ்டம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாடல் ஆஃப் இன்டெலெக்ட்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்து அத உள்ள வாங்கி நம்ம எப்படி அத ப்ராசஸ் பண்றோன்றது தான் இங்க. ஓகே. அததான் காக்னிஷன், ரிலேஷன், சிஸ்டம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. இது என்னன்னு படிச்சுட்டு வரும். இது கில்ஃபர்ட் பண்ணியிருக்கிறாரு. மொத்தம் ஃபர்ஸ்ட் 120 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 150 இப்போ 180 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த அளவு. கன்டென்ட், ஆப்பரேஷன், ப்ராடக்ட்ன்னு பிரியுது. எத பார்க்குறோம்? அதுதான் கன்டென்ட். ஆப்பரேஷன் என்ன பண்ணுது? வாட் த பிரெயின் டஸ். கன்டென்ட்ங்கிறது எப்படி அந்த பிரெயின் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ப்ராடக்ட்ங்கிறது அந்த பிரெயின் அது 2த்த பார்த்து எப்படி வெளிய வருது அது. ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அது ப்ராடக்ட். ஆப்பரேஷன், கன்டென்ட், ப்ராடக்ட்ன்னு பிரியுது அது. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்ல நமக்கு இந்த மாரி இருக்கும். யூனிட்ஸ், கிளாஸஸ், ரிலேஷன், சிஸ்டம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுல வர்றத தான் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ காக்னிஷன பொறுத்தவரைக்கும் ரெகக்னைஸ் அண்ட் டிஸ்கவர் பண்றதுக்கு உதவுது காக்னிஷன். ஒண்ணுத்த நம்ம ரெகக்னைஸ் பண்றோம். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. காக்னிஷன், ரெகக்னைசிங் அண்ட் டிஸ்கவரிங். இது ஒண்ணு ஞாபகம் வந்தா கூட எழுதிருங்க. ஒரு விஷயம் பார்த்தா காக்னிஷன் எப்படி பண்றோம். ஓகே. ரெகக்னைசிங். அடுத்தது ரிலேஷன் என்ன பண்ணுது? எ கனெக்ஷன் பிட்வீன் கான்செப்ட். ஒருவேளை இந்த ரிலேஷன் பார்த்தோம்னா கனெக்ஷன் ஞாபகம் வந்தா பண்ணிடுங்க. சிஸ்டம் என்ன பண்ணுது? அன் ஆர்டரிங் ஆர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகே. சிஸ்டம். அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆல்டரிங் ஆர் ரீஸ்ட்ரக்சரிங் இன்டெலெக்சுவல் கன்டென்ட். இது நார்மலா ஈவன் இதெல்லாம் தெரியலனா கூட கொஞ்சம் ஒரு க்ளூ மாரி வச்சு தான் பண்ணணும் அந்த கொஸ்டின். ஓகே. அடுத்தது which of the following is not related to the basic 6 components of the assure model. இது ரொம்ப ஈஸி. assure model. இது ADDIE மாடல், assure மாடல் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல்ஸ்ல வரும். assure மாடல்ல கண்டிப்பா மீடியா யூசேஜ் இருக்கும். ஓகே. அதனால இது கிடையாது. ரெக்வயர் லேர்னர் பார்ட்டிசிபேஷன். அனலைஸ் டீச்சர் அங்க கிடையாது assure மாடல்ல. இல்லையா? அனலைஸ் டீச்சர் மட்டும் கிடையாது. அனலைஸ் லேர்னர், ஸ்டேட் அப்ஜெக்டிவ்ஸ், செலக்ட் மெத்தட், மீடியா அண்ட் மெட்டீரியல், யூட்டிலைஸ் மீடியா, ரெக்வயர் லேர்னர் பார்ட்டிசிபேஷன், இவாலுவேட் அண்ட் ரிவைஸ் இருக்குமே தவிர இது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இது பாருங்க 26. Who stated curriculum is a plan or program for all experience which the learner encounters under the direction of the school. இத சொன்னது யாரு? இதுக்கு ஆன்சர் கார்ட்டர் வி குட். சில பேர் இதுல ஒலிவான்னு வருது. ஓகேவா? 2 பேருமே கரிக்குலத்துக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இல்ல கார்ட்டர் வி குட் டெஃபினிஷன்ல இது வரும்.
த ப்ராட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் வியூ ஆஃப் கரிக்குலம். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கரிக்குலம் இஸ் நாட் லிமிட்டட் டு த சப்ஜெக்ட் ஆர் சிலபஸ், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லியிருக்கிறது. ஸோ ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் த ஸ்கூல்னு கார்ட்டர் வி குட் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி டைலர் த ஒப்ஜெக்டிவ் மாடல், சாபாது கிராஸ் ரூட் மாடல். நெக்ஸ்ட், which of the following statement is not true about idealism? இது என்ன தெரியுமா? இதுதான். ஐடியலிசம்னாலே என்னன்னா, இந்த இடத்துல டீச்சரோட ரோல் கண்டிப்பா இருக்கும். நெறைய ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் டீச்சர் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகேவா? டீச்சரோட ஐடியாஸ் தான் என்னது? நெறைய இருக்கிற ஐடியல்ஸ். மத்தவங்க சொன்ன பிலாசபிஸா இருக்கும். அது மூலியமா பசங்களோட மாரல் வேல்யூஸ டெவலப் பண்றாங்க. அதுதான் மெயினா ஐடியலிசம். ஓகேவா? ஸோ இதுல டீச்சரோட பங்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாரி ஐடியலிசம் பேஸ் மச் அட்டென்ஷன் டு பிரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சைல்டு கிடையாது. ஒரு விஷயம் குழந்தைக்கு இப்ப பிடிக்காது. ஆனா அது லாங் ரன்னா குழந்தைக்கு அது உதவும். அந்த மாரல் வேல்யூ கத்துக்கிட்டா குழந்தைக்கு உதவும்ன்னு சொல்றத, டீச்சர் ப்ராப்பரா இப்பயே குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கறத தான் ஐடியலிசம்ன்னு சொல்றது. பிரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது பிராக்மேட்டிசம் சொல்லும். நேச்சுரலிசம் சொல்லும். அது 2 சொல்லும். பட் ஐடியலிசம் வந்து அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு மாரல் வேல்யூ சொல்லிக் குடுக்குறோம். ஓகே, ஹானஸ்டி சொல்லிக் குடுக்குறோம். இல்ல ஸ்பிரிச்சுவலா குழந்தை வேற நல்லா அழகா ஒரு பேஷன்ஸ் சொல்லிக் குடுக்குறோம். ஏதோ ஒண்ணு. ஆனா அது எப்படி குழந்தைக்கு உதவுது? ஓகேவா? அதுதான் இங்க ஐடியலிசம் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு கிவ் எனி பர்ட்டிகுலர் பிரெஃபரன்ஸ் டு எனி சப்ஜெக்ட். உண்மையாவே சப்ஜெக்ட்டுக்கு இல்ல. அந்த வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அங்க. ஓகே. ஸோ ட்ரூத் இஸ் எட்டர்னல், ஆல்வேஸ் ட்ரூ. வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பான். குழந்தையோட மைண்ட், கேரக்டர், மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஓகே. ஞாபகம் வச்சுக்கணும். இது நெறைய இடத்துல இது கொஞ்சம் டவுட் ஆயிடும். ஐடியலிசம் எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணும்? எஜுகேஷனல் எய்ம், அந்த வேல்யூ, அந்த மாரல் கோல்ஸ்க்கு பண்ணும். ஓகே. அதே மாரி மெயினா பிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்டரி இதுலலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ இது கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஐடியலிசம் எட்டர்னல் வேல்யூஸ், மாரல் டெவலப்மென்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும். பிராக்மேட்டிசம் தான் இப்ப இருக்கிற பிரசன்ட் லைஃப் அந்த குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குது. ஓகே. நெக்ஸ்ட். 2 தடவ ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. Arrange the following commissions or policies according to the years of establishments in ascending order. கண்டிப்பா ஒரு குரோனாலஜி இந்த மாதிரி இயர்ல வந்துட்டே தான் இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மென்ட் இயர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எஸ்டாப்ளிஷ்மென்ட் இயர்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து 1. இதுல 1 தெரிஞ்சா கூட நீங்க பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? அதே மாரி இந்த நேஷனல் நாலேட்ஜ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ், நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன் கமிஷன். ஓகேவா? ஸோ இந்த இயர தெரிஞ்சுக்கிட்டு போனோம். இப்ப ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி நமக்கு தெரியும். அத வச்சு நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் எப்போ வந்துச்சு? கோத்தாரி கமிஷன் 1964-66. நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ் மெயினா இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 1983 சட்டோபாத்யாயா கமிட்டில தான். ஓகே. ஸோ அந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. அப்புறம் நேஷனல் நாலேட்ஜ் கமிஷன் 2007, 2012. ஓகே. ஸோ இந்த மாதிரி. மேம் இல்ல மேம் NEP ஒரு வேள 1968 இருக்குமா? ஸோ அந்த இடத்துல எப்படி குடுத்துருக்காங்கன்னு பார்த்து தான் இந்த இடத்துல நம்ம இது பண்ணணும். ஓகே. அடுத்தது. Who described the theory of communicative action? இந்த கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் பத்தி ஏபர்மாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் பத்தி சொன்னது ஏபர்மாஸ். ஓகே. ஸோ கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன்னாலே ட்ரூ கம்யூனிகேஷன் எதை ஷுட் எய்ம் அட் எப்படி இருக்கணும்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா பேசுறதுல இருக்கணும். கான்சென்சஸ்ன்றது என்னன்னா எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றது கான்சென்சஸ் சொல்லுவோம். ரேஷனல் டயலாக். ஓகேவா? கரெக்டான ஒரு பாசிட்டிவான ஒரு டயலாக்கா இருக்கணும். கரெக்டானதா இருக்கிறது. ஓகே. இவர் சொல்றதுல கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் சொல்லியிருப்பாரு. லைஃப் வேர்ல்டுன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. சிஸ்டம்,
ஓகே, இது மட்டும் கொஞ்சம் எமான்சிபேஷன் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? அங்க people become free and empowered through open and rational communication, proper communication பண்ணும்போது. ஓகே, அடுத்தது which of the following education thinkers emphasized care ethics? இந்த கேர் எத்திக்ஸ் வந்தாலே நெல் நாடிங்ஸ் மறக்கவே வேண்டாம். ஓகேவா? கேர் எத்திக்ஸ்னாலே இது இது ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் இல்லையா? அந்த நல்ல ஒரு கேர், எம்பத்தி, ரிலேஷன்ஷிப் அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு டீச்சர் ஸ்டூடெண்டோட ரிலேஷன்ஷிப்ல இந்த கேரிங் எவ்வளவு அழகா கொண்டு வருது அதுல வர்றது. ஸோ எஜுகேஷன் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. டீச்சர் கேர் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்டு ஃபார். இதுல மாரல் லேர்னிங்கும் டீச்சர் கொண்டு வராங்க. ஸோ பாலோ ஃப்ரையர் வந்தா கிரிட்டிக்கல் பெடகாஜி வரணும். கிருஷ்ணமூர்த்தி வந்தா செல்ஃப் ரியலைசேஷன், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ரீடம். மேரி ஓல்ஸ்டோன் கிராஃப்ட் வந்தா விமன் ரைட். ஓகே, அடுத்தது which of the following is not a characteristics of narrative research design? நெரேட்டிவ் ரிசர்ச் டிசைனர் இல்லாதது கலெக்டிங் டேட்டா த்ரூ ரேட்டிங் ஸ்கேல். இது கிடையாது. இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், கொலாபரேட்டிங் வித் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நெரேட்டிவ் ரிசர்ச் டிசைன், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டிசைன். ஓகே, அது மட்டும் கிடையாது. அடுத்தது அதே மாதிரி கொலாபரேட்டிவ் வித் பார்ட்டிசிபென்ட்ஸ்னா அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க, அதுல இருந்து நம்ம மீனிங் புரிஞ்சுக்கிறது, அதுதான் இங்க கொலாபரேட்டிவ். நெக்ஸ்ட், which of the following model of interaction analysis assumes that non-verbal communication can be more effective during interaction in the classroom? இது எல்லாருக்கும் நல்லா தெரியும், சார்லஸ் கேலோவே. வேர்பலுக்கு வந்துச்சுன்னா பிளாண்டர் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ், நான் வேர்பலுனா சார்லஸ் கேலோவே தான். இது தெரியும். அடல்ட்ஸுக்கு மால்கம் நாவல்ஸ். டேவ் வந்துச்சுன்னா என்னது நம்மளோட என்னது இதுக்கு சாரி சைக்கோமோட்டர் டொமைன். ஓகே, டேவ் சிம்சன்ல சைக்கோமோட்டர் டொமைன். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஏ ரிசர்ச் ஸ்டடி. நிறைய ரிசர்ச் கொஸ்டின்ஸ் வருது. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஏ ரிசர்ச் ஸ்டடி. இதுக்கு ஆன்சர் 4. அதே மாதிரி தான் இது செலக்டிங் த ரெலவெண்ட் வேரியபிள். இது எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி, எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஏ ரிசர்ச் ஸ்டடி. ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரெலவெண்ட் வேரியபிள்ஸை எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா டிசைனிங் த எக்ஸ்பெரிமெண்ட், இல்லைன்னா இங்க கண்டக்டிங் த இன்டர்வென்ஷன், இல்ல அசைனிங் த பார்ட்டிசிபென்ட்ஸ். இது வராது. ஃபர்ஸ்ட் ரெலவெண்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்னா, நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்றோம் இல்லையா? நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம்? நியூ டீச்சிங் மெத்தட், ஓல்டு டீச்சிங் மெத்தட். அதுதான் இங்க வேரியபிள். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ செலக்டிங் த ரெலவெண்ட் வேரியபிள், அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்றோம், அப்புறம் பார்ட்டிசிபென்ட் அசைன் பண்றோம் நம்ம, அப்புறம் கண்டக்ட் த இன்டர்வென்ஷன். இன்டர்வென்ஷன் நடுவுல இருக்கிறது இன்டர்வென்ஷன். ஓகேவா? நடுவுல இருக்கிறதுனா டீச்சரோ யார் நடுவுல அதை பண்றாங்க அவங்களது. அதுக்கப்புறம் கண்டக்ட் த போஸ்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ ரிலவெண்ட் வேரியபிள்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் வரும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிசைனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் முதல்ல டிசைட் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகணும், அப்புறம் பார்ட்டிசிபென்ட்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் இது arrange the following steps of budget formulation and its role in implementing of educational programs. பட்ஜெட் ஃபார்முலேஷன் எப்படி பண்ணுவோம்? இதுவும் தெரியலனா ஃபர்ஸ்ட்ல பாருங்க, எல்லாமே ஆனா இருக்கா? எது ஃபர்ஸ்ட் வரும்னு பாருங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் issues guidelines for budget preparation. Heads of department instruct subordinate officers and units to prepare budget. இல்ல budget serves as an interim instrument for implementing educational policies. Legislature appraises the performance of department before voting expenditure. எப்படி இருக்கும்? எது ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் இது வர வாய்ப்பு இருக்கா? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் ஃபார் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன். முதல்ல கைட்லைன்ஸ் தெரிஞ்சவொன்னு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ராசஸ. அப்ப அதுதானே ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சபார்டினேட்ஸ்க்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லெஜிஸ்லேச்சர் அப்ரைசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பட்ஜெட் சர்வ்ஸ் அன் இன்டரிம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் எஜுகேஷன் பாலிசிஸ் வருது. ஓகேவா? ஸோ இதை படிச்சு பாருங்க. இதெல்லாம் எல்லாத்துலயும் இருக்காது. நம்ம அந்த சமயத்துல நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறதுல தான் வரும் இதெல்லாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இது படிச்சு பாருங்க.
இல்ல எதனா ஒண்ணு கண்டிப்பா எங்கன்னா நம்ம கனெக்ட் ஆகும். அத வச்சு தான் நம்ம எழுதணும். இதுக்கு ஆன்சர் வந்து 2. ஓகே. இதுல நமக்கு தெரிஞ்சத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். A1 A3 This education ought to be for them a kind of insurance against unemployment. இது மகாத்மா காந்தி. ஏன்னா, இவரு தானே அந்த நாய் தலீம், கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன்லாம் கொண்டு வந்தாரு. அது எதுக்கு கொண்டு வந்தது? அன்எம்ப்ளாய்மென்ட் இல்லாம அவங்கவங்க நம்ம சுயதொழில் நெறைய கொண்டு வரணும். சோ என்ன பண்ணுவோம், இது மாரி டைரக்ட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் இங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது யூ கேனாட் டீச் எ சைல்ட் எனி மோர் தேன் யூ க்ரோ எ பிளான்ட். தேன் யூ கேன் க்ரோ எ பிளான்ட். த பிளான்ட் டெவலப்ஸ் இட்ஸ் ஓன் நேச்சர். ஸோ இந்த மாரி வருது சுவாமி விவேகானந்தா. அடுத்தது எவ்ரி சைல்ட் இஸ் அன் இன்குவைரர், அன் இன்வெஸ்டிகேட்டர், அன் அனலைசர், எ மெர்சிலஸ் அனாட்டோமிஸ்ட். இந்த மாதிரிலாம். ஓகே. நெக்ஸ்ட் இது சிக்கு வந்து 2. இது அரோபிந்தோ சொன்னது இது. True education consists in knowing the use of any useful material to build along with life a real shelter for life. ரவீந்திரநாத் தாகூர். எதனா ஒண்ணு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இது வந்து இன்சூரன்ஸ் அகைன்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் வர்றதுனால இவர் ஒர்க் பேஸ்ட் எஜுகேஷன் பண்ணதுனால அதுல கனெக்ட் ஆகணும். ஓகே. சுவாமி விவேகானந்தா யூ cannot teach a child like a plant growing naturally. பசங்க அவங்களா வளர எஜுகேஷன் இஸ் drawing அவுட் இன்னர் பொட்டன்ஷியல் வர்றது சொன்னது. இந்த இடத்துல நம்ம சம்டைம் ரவீந்திரநாத் டாகூர் கூடயும் நம்ம டவுட் வரும். நேச்சுரலா வளர்றது அவரும் சொன்னாரு இல்லையா? அந்த இடத்துல. ஓகே. ஸ்ரீ அரோபிண்டோ வந்து எவ்ரி சைல்ட் இஸ் அன் இன்குவைரர், இன்வெஸ்டிகேட்டர் ஸ்ரீ அரோபிண்டோ. சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இன்னர் டெவலப்மெண்ட். ஓகே. ரவீந்திரநாத் டாகூர் எஜுகேஷன் ஷுட் பி எஜுகேஷன் லிங்க்டு வித் லைஃப் அண்ட் ரியல் லிவிங். ஓகே. ஸோ இந்த இடம் கொஞ்சம் பார்த்து வர்றத வச்சு பண்ணுங்க. ஓகே. கரெக்டா புரிஞ்சு பண்ணுங்க. ஏன்னா நம்ம விவேகானந்தாக்கும் நேச்சுரல் ரவீந்திரநாத் தாகூருக்கும் கொஞ்சம் நமக்கு டவுட் வரும். அடுத்தது பிசிகே ஃப்ரேம் ஒர்க் வாஸ் கிவன் பை. இது யார் சொன்னா? இதுக்கு நல்லா தெரியும், ஷூல்மன். ஓகேவா? பிசிகே பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ். பெடகாஜினா சப்ஜெக்ட் நாலேஜ், கண்டென்ட் டீச்சிங் மெத்தட் இதெல்லாமே சேர்ந்திருக்கும். அது சொன்னது யாரு? இது 1987ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஷூல்மேன். அதே மாதிரி டெங் என்ன சொன்னாரு? டிசிப்ளினரி நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். நம்ம டெங்குன்னு லூக்குன்னே சொல்லுவோம் இதுல. லூக் வந்து கிரிட்டிக்கல் லிட்ரஸி தனியா லூக் வந்து கிரிட்டிக்கல் லிட்ரஸி பத்தி சொல்லியிருக்கிறாரு. ரீடிங் எப்படி இருக்கணும்? ஷுட் ஹெல்ப் லேர்னர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பவர், ஐடியாலஜி. கொஞ்சம் கிரிட்டிக்கல் பெடகாஜி மாதிரி. ஏபர்மாஸ் என்ன சொன்னாரு? டெக்னிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ், இமானிசிபேட்டரி நாலேஜ். ஓகே. நம்ம படிக்கிற படிப்பு ஒரு சிறையில இருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். நம்மள நல்லா யோசிக்க வைக்குமா? இந்த மாதிரி ஒரு நாலேஜ். அடுத்தது which commission observed that. படிங்க. இது enriching rural life is to locate education institution rural is secondary education commission. Okay, secondary education commission. ஓகே. கோத்தாரி கமிஷன் நமக்கு தெரியும், நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டம், காமன் ஸ்கூல் சிஸ்டம் பத்தி சொன்னவங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன், யூனிவர்சிட்டிஸ் ஹையர் எஜுகேஷன் பத்தி. நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ் இங்க 1999 அவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இல்ல 83லயும் வரும். நேஷனல் கமிஷன் ஆன் டீச்சர்ஸ் 1990ல டீச்சர் எஜுகேஷன், டீச்சர் குவாலிட்டி பத்தி வருது. அடுத்தது நெக்ஸ்ட். In which stage are children dreamers with magical thoughts and lots of imagination? ஜீன் பியாஜே இது. எந்த சமயத்துல பசங்க அந்த அனிமிசம் அந்த வேர்டிங் தேவைப்படும்? எந்த சமயத்துல அந்த அனிமிசம் ஜாஸ்தி இருக்கும்? ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல. ஓகே. இந்த 4மே எஸ்பிசிஎஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்சரி மோட்ல ப்ரீ ஆபரேஷன், கான்க்ரீட், ஃபார்மல். ஸோ ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல தான் அந்த குழந்தைங்க அந்த அனிமிசம் இருக்கும். திங்க் டாய்ஸ், டால்ஸ், சன், மூன் எல்லாம் அப்படியே உயிரோட இருக்குன்னு நினைக்கும் இல்லையா? அந்த மேஜிக்கல் திங்கிங் இருக்கும். தான் தான் ஏஞ்சல் சொல்லும், அந்த சூப்பர் ஹீரோ அதெல்லாம் இருக்கிறது. ஓகேவா? சென்சரி மோட்டா 0 to 2 இயர்ஸ், கான்கிரீட் 7 to 11 இயர்ஸ், 11+ இயர்ஸ். ஓகே. அடுத்தது which of the following are correct principles of the UN Convention on the Rights of Person with Disability? ஃபுல் நேமும் பார்த்துக்கோங்க. UN Convention on the Rights of Person with Disability. Non-discrimination, accessibility, partial participation, equality of opportunity, segregated approach. Which of the following are correct principles? இதுல எதெல்லாம் மட்டும் அவங்க சொன்னாங்க அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் 2
நான் டிஸ்கிரிமினேஷன் சொல்லியிருக்காங்க, அக்சசபிலிட்டி சொல்லியிருக்காங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் செக்ரிகேட்டட், இந்த செக்ரிகேட்டட் அப்ரோச் சொல்லவே இல்லை. ஏன்னா இது வந்ததே இன்க்ளூசிவ் எஜுகேஷன். டிசபிலிட்டிஸ் எல்லாம் எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும், அதுக்காக வந்து யுஎன்ஸ். செக்ரிகேட்டட் இங்க கிடையாது. ஓகே, இது கிடையாது. மீதி ரெண்டுத்துல நம்ம பார்க்கலாம். ஓகே, accessibility, equality. UNCRB rejects segregation. It supports inclusion. Okay, next. Arrange the following steps of SWOT analysis. Strength, weakness, opportunity, threat. Arrange the following steps of SWOT analysis in the correct sequence. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எது இருக்கும்னு யோசிச்சுக்கணும், அவ்வளவுதான். அதை வச்சு பண்ணுங்க. இதுக்கு ஆப்ஷன் 3 brainstorm and list factors. SWOTனாலே என்னன்னா நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, எதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி யோசிக்கிறத SWOT அனாலிசிஸ். அதுக்கு என்ன பண்ணுவோம், முதல்ல யோசிப்போம் இல்லையா, அதுதான் பிரெயின் ஸ்டார்ம் அண்ட் லிஸ்ட் ஃபேக்டர். அப்புறம் அனலைஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இதுல எக்ஸ்டர்னலும் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், இதுல நெகட்டிவ்ஸும் இருக்கும், எக்ஸ்டர்னல் திங்ஸும் இருக்கும். அடுத்தது ப்ரியாரிட்டைஸ் கீ ஃபேக்டர்ஸ், எங்க நம்ம இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்புறம் டெவலப் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் அண்ட் மானிட்டர் சேஞ்சஸ். ஓகேவா, இது SWOT அனாலிசிஸ்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஓகே, எதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, வீக்னஸா இருக்கு, வெளியில இருந்து வர்றது எல்லாமே இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி பாசிட்டிவ், த்ரெட்ங்கிறது நெகட்டிவ், அது அவுட் சைடு என்வாயன்மெண்ட்ல இருந்து வர்றது. ஓகே, அப்புறம் ப்ரியாரிட்டைஸ் கீ ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன்ஸ் கொண்டு வரோம், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் அண்ட் மானிட்டர் சேஞ்சஸ். நெக்ஸ்ட், which of the following is not true about PERT? சாரி, PERT நமக்கு தெரியும், இது ப்ரோக்ராம் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் இல்லையா. ஸோ இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் கிடையாது. நெட்வொர்க் மாடல் இருக்கு, இப்படி ஞாபகம் இருக்கா, இப்படி மேப் போட்டு பண்ணுவோம் இல்லையா, எது வந்து நம்ம சீக்கிரம் போய் சேருவோம். ஓகே, அது. அப்புறம் ப்ராசஸ் ஓரியன்டட் டெக்னிக். ஸோ இது நெட்வொர்க் மாடல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதுல அதே மாதிரி அந்த டைம் எஸ்டிமேட்டட் டைம் வரும் இல்லையா, கிடையாது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இதுல கிடையாது. அடுத்தது, one teacher manages most of the class while the other teacher works with the small group inside or outside the classroom. This is an example of which co-teaching model? இது alternative teaching. ஓகே, ஒரு டீச்சர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டீச்சர் ஸ்மால் குரூப்பை பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் டீச்சிங் தான் என்னன்னா, ஒன் டீச்சர் டீச் த மெயின் குரூப், அதர் டீச்சர் ஒர்க்ஸ் வித் ஸ்மால் குரூப். ஸ்மால் குரூப் எங்க இருக்கலாம், இன்சைட் த கிளாஸ் ரூம், அவுட் சைட் த கிளாஸ் ரூம், எங்க வேணா இருக்கலாம். இது ரெமிடியலா இருக்கலாம், எக்ஸ்ட்ரா சப்போர்ட், என்ரிச்மெண்ட், எப்படி வேணா இருக்கும். பேரலல் டீச்சிங்னா என்னன்னா, கிளாஸஸ் டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் குரூப்ஸா பிரிஞ்சா அது இது. ஸ்டேஷன் டீச்சிங்ன்றது ஒவ்வொரு ஸ்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் பிட்வீன் டிஃபரெண்ட் ஸ்டேஷன்ஸ், ஈச் டீச்சர் மேனேஜஸ் அ ஸ்டேஷன், அந்த மாதிரி. ஓகேவா, அடுத்தது ஒன் டீச் ஒன் அசிஸ்ட்னா ஒரு டீச்சர் அங்க இருப்பாங்க, ஒரு டீச்சர் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது, நெக்ஸ்ட், மேட்ச் த யோகிக் கான்செப்ட்ஸ் வித் தேர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். நமக்கு எஜுகேஷனல் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் இந்த மாதிரி வரும். ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுங்க, 1-2 தெரிஞ்சாலும் மேனேஜ் பண்ணிடுங்க. மேட்ச் த யோகிக் கான்செப்ட்ஸ் வித் தேர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இதுக்கு ஆன்சர் 3. ஓகே, தாரணா, பிரத்யஹரா, தியானா, சமாதி. அதை வச்சு இந்த சமாதி கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து பாத்துருவோம். இப்ப தியானா பிகம் ஸ்டேபிள் இன் தியேயா, டு கான்சென்ட்ரேட் அட்டென்ஷன் இன் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட். இங்க நம்ம இதுலயே பாருங்க, ஃபர்ஸ்ட் தாரணான்றது என்னன்னா, டு அப்ளை த மைண்ட் டு சம் இன்டர்னல், ஒன்னுத்திலேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்டர்னல் சப்ஜெக்ட் தாரணாங்கிறோம். பிரத்யஹராங்கிறது நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதுல இருந்து விடுபட்டு ஒண்ணுத்துல போறது, வித்ட்ராயல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் பிரத்யஹரான்னு சொல்றோம். தியானாங்கிறது ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதையே கான்சென்ட்ரேட் பண்றது. சமாதிங்கிறது அதையே இன்னும் இன்னும் ஆழ்ந்து போயிடுறது, சமாதி. ஓகே, பிரத்யஹரா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் மீன்ஸ் கண்ட்ரோலிங் த சென்சஸ். ஓகே, தாரணாங்கிறது ஃபோக்கஸிங் த மைண்ட் ஆன் ஒன் திங். தியானாங்கிறது அதே மாதிரி தியானம், மெடிடேஷன்லாம் பண்றோம்னா கண்டினியூஸா அதுல ஃபோக்கஸ் பண்றது, மைண்டு அலப்பாய விடாத. சமாதிங்கிறது கம்ப்ளீட்டா அதுலயே அப்சர்வ் ஆயிடுறது, அவ்வளவு ஃபுல்லி மர்ஜ் வித் வாட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன். ஓகே, ஸோ ஸ்டாப் சென்சஸ் ஃபோக்கஸ் பண்றது, கண்டினியூஸ் ஃபோக்கஸ், டோட்டல் அப்சார்ப்ஷன் தான் அதுல சொல்றாங்க. பிரத்யகரா, தாரணா, தியானா, சமாதி. அடுத்தது, எத்திக்கல் கான்சிடரேஷன் இன் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்க்ளூட். இதுக்கு படிக்கலாம்.
ஏபிடி எத்திக்கல் கான்சிடரேஷன்ஸ் இன் எஜுகேஷன் ரிசர்ச் இன்க்ளூட் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் கண்டிப்பா இருக்கும். மத்தவங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். அப்படின்னா ஏ இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட் டேட்டா கண்டிப்பா இருக்கும். சில விஷயத்த கான்ஃபிடென்ஸ்ல வச்சுக்கணும். அப்பனா ஏபி கண்டிப்பா இருக்கு. மேனிபுலேஷன் ஆஃப் டேட்டா டு சப்போர்ட் ஹைப்போதசிஸ் பண்ணலாமா? தப்பு தானே? அது தப்பு. அவாய்டன்ஸ் ஆஃப் பிளெஜரிசம் கண்டிப்பா இருக்கு. பிளெஜரிசம் இல்லாம தானே நம்ம பண்ணணும். அதுதான் அவாய்டன்ஸ். ப்ரொவைடிங் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் இதுவும் தப்பு. இத பார்க்கும்போது பெருசா தெரிஞ்சிச்சு. பட் ஈஸி தானே? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். வேற ஒண்ணுமே இல்ல. ஏபிடி. ஸோ என்னடா இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்ல. இது புக்ல இல்லையேலாம் கிடையாது. அப்படி வராது. நம்மளே அந்த கான்செப்ட் புரிஞ்சு நம்ம உள்ளுக்குள்ள போறதுல தான் இருக்கு. அதே மாரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிகேஷன் சொல்றது நம்மளே ரிசல்ட் டேட்டாவெல்லாம் நம்மளே சும்மா பண்ணி வைக்கிறதெல்லாம் ஃபேப்ரிகேஷன். ஃபால்சிஃபிகேஷன்ங்கிறது நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவையே கொஞ்சம் லைட்டா மாத்திடுறது ஃபால்சிஃபிகேஷன். ஓகேவா? ஃபேக்கா கிரியேட் பண்றது ஃபேப்ரிகேஷன். ஃபால்ஸா மாடிஃபை பண்றது ஃபால்சிஃபிகேஷன். அடுத்தது. Which are the main objectives of in-service education for teachers? In-service education. Option 3. இதையே பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் நம்ம இன்-சர்வீஸ்ல பண்ண மாட்டோம். அப்ப ஏங்கிறது கண்டிப்பா கிடையாது. வந்தோனே அடிச்சிருங்க. டு ஹெல்ப் டீச்சர்ஸ் டு நோ தேர் ப்ராப்ளம் அண்ட் சால்வ் தெம் பை ரிசோர்ஸஸ்க்கு வச்சு பண்றோம். அது உண்மைதானே? டு ப்ராடன் த மென்டல் அவுட்லுக் ஆஃப் டீச்சர்ஸ் கண்டிப்பா. சில இன்னும் நல்ல மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு போறோம். இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். டு இன்க்ரீஸ் த ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சி கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட். அத பார்த்தோனே தெரிஞ்சுச்சு. டி தான் ஃபர்ஸ்ட் வரும். டு ப்ரொவைட் த ஃபெசிலிட்டி அவே ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் டியூட்டின்னு வரும். வராது இல்லையா? இத பார்க்கும்போது தெரியுது இல்ல, ஈவும் வராது. அப்பன்னா பிசிடி தான். அத படிங்க. கண்டிப்பா அதுலருந்து ஒண்ணு நமக்கு புரிஞ்சது இருக்கும். ஓகே. அடுத்தது. Which one doesn't belong to the inclusive approach? Inclusive approachல belong ஆகாது எது? இன்க்ளூசிவ் அப்ரோச்ல பிலாங் இல்லாதது டயக்னாஸ்டிக். பட் இந்த இடத்துல வந்து நம்ம பார்ஷியலா ஓகேன்னு தோணும். பட் இன்க்ளூசிவ்ல ஃபிளெக்சிபிள் கண்டிப்பா இருக்கும். இண்டிவிஜுவலிஸ்டிக் இருக்கும். ஹோலிஸ்டிக் இருக்கும். ஓகேவா? இது 100% இதெல்லாம் இருக்கும். டயக்னாஸ்டிக்ன்றது அந்த குழந்தை எங்க இதுவாகுதுன்னு பார்த்து நம்ம டயக்னாஸ் பண்றது அது வேற. பட் இது கண்டிப்பா இருக்கும். அது இல்லன்னா இதுதான் வரும். ஓகே. பட் டயக்னாஸ்டிக் ஃப்ளெக்சிபிள் நமக்கு தெரியும். அவங்க இந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி கரிக்குலம் அடாப்ட் பண்ணி பண்றது. இண்டிவிஜுவலிஸ்டிக் இண்டிவிஜுவல் நீட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி பண்றது. ஹோலிஸ்டிக்கா காக்னிட்டிவ், எமோஷனல், சோஷியல், பிசிக்கல் எல்லாமே பண்றது. டயக்னாஸ்டிக் அப்ரோச் வந்து இதுல வராது. ஐடென்டிஃபைஸ் டெஃபிசிட் எங்க அந்த குழந்தை கம்மியா இருக்கு, இவன் ஸ்லோ லேர்னர் அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே. அடுத்தது. An individual is intelligent in proportion as he is able to carry on abstract thinking. This definition of intelligence is given by whom? கேட்டிருக்காங்க. An individual is intelligent in proportion as he is able to carry on abstract thinking. இத சொன்னது லெவிஸ் டெர்மன். ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. So லெவிஸ் டெர்மன் என்ன சொல்றாரு? டிஃபைன் இன்டெலிஜென்ஸ் இஸ் த எபிலிட்டி டு திங்க் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். நம்ம ஒரு விஷயத்த அப்ஸ்ட்ராக்ட்டா கண்ல பார்க்கணும்னு இல்ல இல்லையா? நம்மளே யோசிக்க முடியுதுல்ல. அதுதான் ஹையர் இன்டெலிஜென்ஸ். அந்த மாரி வரும்போது நம்மளால பெட்டர் ரீசன் பண்ண முடியுது. லாஜிக்கல் திங்கிங் வளருது. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வளருது. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் கான்செப்ட் சொன்னது டெர்மன் சொன்னாரு. ஓகேவா? ஸோ லெவிஸ் டெர்மன் எங்கெல்லாம் ஃபேமஸ் ஆனாரு? இந்த ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் வரும் இல்லையா? அதுல. ஓகே. டெர்மன்து. ஸோ வில்லியம் ஸ்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல வர்றது இவர் தான் ஐக்யூ ஃபார்முலா. ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் இன்டு 100 சொன்னது. இவர் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் பத்தி எதுவும் சொல்லல. அதே மாதிரி வேகன் இல்ல வேக்னான் வந்து குரூப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங் பத்தி சொல்லியிருக்காரு. வெஸ்லர் நிறைய இருக்கு. கிட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் சரி அடல்ட்ஸுக்கும் சரி ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும். இன்டெலிஜென்ஸ் மெஷர் பண்ற ஸ்கேல்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. குளோபலாவே குளோபல் கெப்பாசிட்டி டு ஆக்ட் பர்பஸ்ஃபுல்லி, திங்க் ரேஷனலி அண்ட் டீல் எஃபெக்டிவ்லி வித் த என்வாயன்மெண்ட்னு சொல்லியிருக்காரு இன்டெலிஜென்ஸ். அடுத்தது. Which designs are systematic qualitative procedures that researchers use to generate a general explanation and that lead to process, action or interaction among people? ஒரே தடவை படிச்சுக்கோங்க புரியும். திருப்பி ஒரு தடவை படிச்சு பாரு. Which design systematic-ஆ இருக்கு? குவாலிட்டேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் நான் பண்றேன். தட் ரிசர்ச்சர் யூஸ் அத பண்றேன். ப்ரொசீஜர் கண்டுபிடிச்சிட்டு டு ஜெனரேட் எ ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் தான் ஜெனரல் எக்ஸ்பிளனேஷனுக்கே நான் வரேன். தட் லீட் டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறேன், ஆக்ஷன் பண்றேன். அதுக்கப்புறம்
என்னோட சுதைய ஆரம்பிக்கிறேன். அண்ட் இன்டராக்ஷன் அமாங் பீப்பிள் ஸ்டார்ட் பண்றேன். தட் லீட் டு ப்ராசஸ். த கிரவுண்டட் தியரி. கிரவுண்டட் தியரி என்ன பண்ணுவோம்? அந்த கீழ கிரவுண்டடா போய் அதுதான் மெயினா. நமக்கு ஃபர்ஸ்ட் அத பத்தி அன்கிளியரா இருக்கும். அங்க போய் டேட்டா கலெக்ட் பண்ணோன தான் அங்க இருக்க பிரச்சனை உணர்ந்து, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கிறோமே. ஓகே. ஸோ டேட்டா சிஸ்டமேட்டிக்கா கலெக்ட் பண்றோம். டேட்டாக்கு வாங்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வரோம். ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு வரோம். சில கீவேர்ட்ஸ் என்னன்னா, ஜெனரேட் எ ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன், ப்ராசஸ், ஆக்ஷன், இன்டராக்ஷன் இது எல்லாமே. அண்ட் சிஸ்டமேட்டிக் குவாலிட்டேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இத யார் எக்ஸ்பிளைன் பண்ணா? ஜான் டபிள்யூ கிறிஸ்வெல். எத்னோகிராஃபி நமக்கு தெரியும். கல்ச்சர், அவங்க கல்ச்சர் அங்கேயே போயிட்டு ஒரு ரிசர்ச்சர் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். இதுல தியரி ஜெனரேஷன்லாம் இங்க கிடையாது. நெரேட்டிவ் ரிசர்ச் ஸ்டோரியா சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது. கோரிலேஷன் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். ஓகே. அடுத்தது. அக்கார்டிங் டு உன்ட்ரூ அண்ட் உன்ட்ரூ அரேஞ்ச் த கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஸ்டெப்ஸ். இதுக்கு ஆன்சர் 1. கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஸ்டெப்ஸ் உன்ட்ரூ அண்ட் உன்ட்ரூ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நீட் அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் கண்டென்ட், இம்ப்ளிமெண்டேஷன், இவாலுவேஷன். ஓகே. நம்ம சில இடத்துல நீட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நீட்ஸ் அசஸ்மெண்ட், கண்டென்ட், இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் இவாலுவேஷன். அடுத்தது. which doesn't come under demand factors for finance in education. இது பார்த்தோனே தெரியுது. ரிலிஜியஸ் ஃபேக்டர்ஸ் இல்லையா? ஃபினான்ஸ்ல டெமோகிராபிக் தெரியணும். எந்த இடம் யாருக்கு பண்றோம், எந்த பாப்புலேஷன் பீப்புள் எல்லாம். எக்கனாமிக் தெரியணும், பொலிட்டிக்கல் இருக்கணும். ஃபினான்ஸ்ல ரிலிஜியஸ் ஃபேக்டர்ஸ் எதுக்கு? ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட். which of the following is not a recommendation of National Knowledge Commission with respect to school education? ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நாட் எ ரெக்கமெண்டேஷன். நேஷனல் நாலேஜ் கமிஷன் அடிக்கடி வரும். 2005ல இருந்து 2009 கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்றாங்க? 2009ல. சாம் பிட்ரோடா அடிக்கடி. இதுல என்னன்னா மோர் ரிஜிடிட்டி இருக்காது. ஓகே. நேஷனல் நாலேஜ் கமிஷன் 2005 to 2009 அவங்க என்ன டொமைன், ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இது எல்லாமே இருக்கும். லைப்ரரி, இன்ஃபர்மேஷன், இ கவர்னன்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண அவ்வளவுதான். அதுக்காக ஆரம்பிச்ச கமிஷன் அது. ஓகே. என்னெல்லாம் கொண்டு வரலாம், இன்னும் என்னெல்லாம் அதுல எஃபெக்டிவா பண்ணலான்றதுக்காக ஆரம்பிச்சு. ஓகே. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்னன்னா, அவங்க இப்போ யாரோ எழுதுறோம் நம்மளோட ஆர்டிகல்ஸ்ல அதுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு ரைட்ஸ் அது வெளியே வராம இருக்கு. அந்த மாதிரி இதுல வர்றது. ஓகே. அடுத்தது. மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 வித் கரெக்ட் ஆன்சர். இது டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல கேட்டிருக்காங்க. repression, rationalization, reaction formation, projection. இதுக்கு ஆன்சர் 4. இதுவும் அதே மாதிரி 1, 2 தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லு. ரிப்ரெஷன்னாலே என்னன்னா, நம்மளே நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்கிற சில விஷயத்த அதுவே மெமரி என்ன பண்ணும்? அது அழிச்சிரும். ரெப்ரஸ் பண்ணிடும். தள்ளி விட்டுரும். அதை தான் ரெப்ரெஷன் சொல்றோம். ரேஷனலைசேஷன் சொல்றது, இப்ப நான் எக்ஸாம் நல்லாவே எழுதல. ஆனா வந்து இல்ல கொஸ்டின் பேப்பர் சரியில்ல. அந்த மாதிரி எதனா நம்ம சொல்றது. அதுதான் ரேஷனலைசேஷன். ஓகே. என்னோடத நான் ஒத்துக்காம அது வந்து நானு வேற மாதிரி சொல்றது. அதுதான் ரேஷனலைசேஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகே. ஸ்டூடண்ட் ஃபெயில்ஸ் எக்ஸாம் அண்ட் சே தி எக்ஸாம் வாஸ் அன்ஃபேர். அந்த மாதிரி சொல்றது. ரியல் ரீசன் டிட்ன்ட் ஸ்டடி. அதுதான் மெயினா. அதை ஒத்துக்கிறது இல்ல. ஓகே. ரேஷனலைசேஷனா கிவிங் சோஷியலி அக்செப்டட் ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்கறது. ஆனா ஆக்சுவலா அதுக்கு பொருந்தாததா இருக்கும். அதான் ரேஷனலைசேஷன். ரியாக்ஷன் ஃபார்மேஷன் அதுக்கு ஆப்போசிட்டா பண்றது. எ பர்சன் டிஸ்லைக்ஸ் எ கொலீக் பட் பிஹேவ்ஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்லி வித் தெம். ப்ரொஜெக்ஷனுங்கிறது ப்ரொஜெக்ஷன் இன்வால்வ்ஸ் அட்ரிபியூட்டிங் ஒன்ஸ் ஓன் அன்டிசர்வ்ட் ட்ரைட்ஸ் ஆஃப் ஃபீலிங் டு அதர். ஒருத்தவனை பத்தி நினைச்சிட்டு அவங்க குரூப்பே இப்படிதான் இருக்கும் நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் இல்லையா? த ப்ரொஜெக்ஷன். ஓகே. இல்லைன்னா நம்ம மேல தப்பு இருந்தாலும் மத்தவங்களை பிளேம் பண்றது, ப்ரொஜெக்ட் பண்றது. ப்ரொஜெக்ஷன் இன்வால்வ்ஸ் அட்ரிபியூட்டிங் ஒன்ஸ். ஸோ ரெப்ரெஷன்னா அன்கான்ஷியஸ் ஃபர்கெட்டிங், லாஜிக்கல் எக்ஸ்கியூஸ் ரேஷனலைசேஷன், ரியாக்ஷன் ஃபார்மேஷன், ஆப்போசிட் பிஹேவியர், பிளேம் அதர்.
ஓகே, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. A2 ரெப்ரஷன் என்னன்னா, எக்ஸ்க்ளூடிங் ஃப்ரம் கான்ஷியல் அவேர்னஸ் இம்பல்சஸ் ஆர் மெமரிஸ் தட் ஆர் டூ ஃப்ரைட்டன்ட் ஆர் பெயின்ஃபுல். இதை படிக்கும் போதே நமக்கு புரியுது, இதுதான் ரெப்ரஷன். A2 வந்தாலே நம்ம இந்த கொஸ்டினை முடிச்சாச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் B1 ரேஷனலைசேஷன் வந்து அசைனிங் லாஜிக்கல் சோஷியல் டிசைர் மோட்டிவ் வாட் வி டூ சீம் டு ஹவ் ஆக்டட் ரேஷனலி. அடுத்தது ரியாக்ஷன் ஃபார்மேஷன் கன்சீலிங் ஏ மோட்டிவ் ஃப்ரம் அவர் செல்ஸ் பை கிவிங் ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஷன் டு த ஆப்போசிட் போஸ். அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, கொஞ்சம் இதை படிச்சுட்டு அதை பார்த்துட்டு பண்ணுங்க. அடுத்தது ப்ரொஜெக்ஷனுங்கிறது அசைனிங் அவர் ஓன் அன்டிசர்வ் குவாலிட்டி டு அதர்ஸ் இன் எக்ஸாகிரேட்டட் அமௌண்ட்ல காட்டுறது. எக்ஸாகிரேட் பண்ணி சொல்றது, நம்ம மேல இருக்க தப்பையே மற்றவங்களை பிளேம் பண்றது. அடுத்தது நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு NEP 2020 which of the following recommendations are true? இதுக்கு ஆப்ஷன் 3 இதை பார்க்கும் போதே தெரியும். தேர் வில் பி ஒன், இதுல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ தானே. தேர் வில் பி ஒன் அம்ப்ரலா இன்ஸ்டியூட். NHERC கிடையாது இல்லையா, இல்ல HEGC, அதுக்கு கீழே தான் நமக்கு 4 வென்ட்ரிக்கல்ஸ் வரும். ஸோ இது கிடையாது, ஏவே கிடையாதுன்னு வந்துருச்சு. பி இருக்கு, த ரெகுலேட்டரி ரெஜிம் ஷால் நாட் என்கரேஜ் பிரைவேட் philanthropic efforts in education. இந்த philanthropic effortங்கிறது நம்ம இந்த இடத்துல அது என்னன்றது நான் பின்னாடி சொல்றேன். அடுத்தது வித்தின் 15 இயர்ஸ் ஆல் ஹையர் எஜுகேஷனல் இந்தியா வில் எய்ம் டு பிகம் இண்டிபெண்டன்ட் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன். இது சொல்லியிருக்கிறாங்க NEP-ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிரைவேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வில் பி எம்பவர்ட் டு செட் ஃபீஸ் ஃபார் தேர் ப்ரோக்ராம்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. இதுவும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை கொஞ்சம் புதுசானது தான், இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோ. ஏங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இதில், சாரி ஏங்கிறது இல்லைன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஒன் அம்பரலா இன்ஸ்டிடியூஷன் சொன்னது HECI தான் சொன்னாங்க, NHERC கிடையாது. இது ஒரு இண்டிபெண்டன்ட் வெர்டிக்கல், அதுதான். ரெகுலேட்டரி ரெஜிம் ஷால் நாட் என்கரேஜ் பை. இந்த பிலாந்த்ரபிக் பார்ட்டிசிபேஷன்னாலே என்னன்னா நான் ப்ராஃபிட் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான் பிலாந்த்ரபிக்னு நம்ம சொல்றோம். ஓகே, அதை ஒண்ணு நம்ம சொல்லலையே, அவங்க அதை என்கரேஜ் பண்ணல. இது சொன்னாங்க. பிரைவேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எம்பவர் டு செட் ஃபீஸ் இண்டிபெண்டன்ட்லி. ஓகே, NEP 20 allows private institute fix their own fee structure சொல்லியிருக்கிறாங்க. Okay, next, Tyler model of curriculum evaluation obtains the curriculum objectives from which of the following 3 sources? எதுக்கு சொன்னாங்கன்னா the student, society, subject matter. ஞாபகம் வச்சுக்கோங்க. Tyler model of curriculum evaluation, student, society, subject matter. ஓகே, டைலர் மாடல்னாலே objective centered goal attainment மாடல் நம்ம சொல்லலாம். லேர்னர்னா ஸ்டூடெண்ட், சொசைட்டி, அப்புறம் சப்ஜெக்ட் மேட்டர். These 3 sources are filtered through philosophy and psychology of learning. இது தெரியும் நமக்கு 4 ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் டைலர்து வரும் இல்லையா. அடுத்தது ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங், இது கேட்டிருந்தாங்க. இது என்னன்னு பாருங்க. which of the following are salient features of zero based budgeting? இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்னாலே புதுசா ஸ்டார்ட் பண்றது, அதான் ஜீரோ பேஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் A and D. ஓகே, இதோட salient features adaptability is necessary. It considers choice and withdrawal இருக்கும். இதுல எது இல்லைன்னு பார்த்துட்டு நம்ம it considers an incremental approach இங்க இருக்காது. இப்போ நம்ம பேலன்ஸ் இவ்வளவு மீறுது இந்த வருஷம், அதை எடுத்துட்டு போறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ இன்க்ரிமெண்டல் அப்ரோச் இருக்காது, அதனால B கிடையாது. டிசிஷன் மேக்கிங் யூனிட்ஸ் நீட் நாட் பி ஐடென்டிஃபைடு. இங்க நம்ம இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் பண்ணல, ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் போ வரும். மேனேஜ்மெண்ட் ஹைரார்கி இஸ் நாட் எ காம்பனன்ட். இதுல நமக்கு தெரிஞ்சது என்னன்னா அடாப்டபிலிட்டி இஸ் நெசசரி. ஸோ ஜீரோ பட்ஜெட்டிங்ல என்னன்னா ஃப்ரெஷ் எவாலுவேஷன் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்ரி இயர் நம்ம பண்ணணும். திஸ் மேக்ஸ் இட் ஹைலி அடாப்டபிள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரிமெண்டல் அப்ரோச் இந்த இடத்துல வராது. டிசிஷன் மேக்கிங் யூனிட்ஸ் மஸ்ட் பி கிளியர்லி ஐடென்டிஃபை டு எவாலுவேட் ஆக்டிவிட்டீஸ். அந்த சமயத்துல தான் எவாலுவேட் பண்ற இடத்துலலாம் தேவைப்படுது. இட் கன்சிடர்ஸ் சாய்ஸ் அண்ட் வித்ட்ராயல் இங்க இருக்கும். ஓகே, எவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ், சாய்ஸ் அண்ட் வித்ட்ராயல் இங்க இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஹைரார்கி இஸ் நாட் எ காம்பனன்ட். Heavily involves management hierarchy in evaluation and approval of decision packages. Management hierarchy இங்க இருக்கும். இந்த 3 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு நியூவான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங், ஜஸ்டிஃபிகேஷன், சாய்ஸ் அண்ட் வித்ட்ராவல், இன்க்ரிமெண்டல் இருக்காது. அடுத்தது மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2, CIPP மாடல். கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட், இது நமக்கு தெரியும் எப்படி வரும்னு. இதுல ஒன்னே ஞாபகம் வச்சிருந்தாலே பண்ணிடலாம். அந்த கான்டெக்ஸ்ட்னாலே இந்த என்வாயன்மெண்ட் தான்.
அப்ப ஏக்கு 4 வருது. இங்க தான் ஏக்கு 4 அவ்வளோதான். அழகா ஈஸியா குடுத்துடுறானுங்க இப்பலாம். இல்லையா? A4 வந்துருச்சே. எப்பயுமே கான்டெக்ஸ்ட்ங்கிறது அந்த என்வைரன்மென்ட்ட சுத்தி பண்றது. இன்புட்ங்கிறது டூ புரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் டிட்டர்மைனிங் ஹவ் டூ யுட்டிலைஸ் ரிசோர்ஸஸ். அது நம்ம இன்புட்ன்னு சொல்றோம். ப்ராசஸ்ங்கிறத டூ அட்ரஸ் கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் டிசிஷன் தட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ். எப்படி நம்ம கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்ங்கிறது ப்ராசஸ்ல வரும். ப்ராடக்ட்ங்கிறது டூ டிட்டர்மைன் வெதர் த கரிக்குலம் ஆஸ் அக்கம்ப்ளிஷ்ட். இன் கேஸ் எதுவுமே தெரியலன்னா அக்கம்ப்ளிஷ்ட் எப்போ வரும்? முடிஞ்ச உடனே தான் வரும். ப்ராடக்ட்ல தான் வரும். அதான் ப்ராடக்ட். அந்த இடத்துல ஞாபகம் வச்சு பண்ணணும். ஓகே, சிஐபிபி ஸ்டஃபில் பி மாடல் இது. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 ஏபிடி. ஃபார்மல் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூலிங் இஸ் பேஸ்ட் ஆன் த பிலாசபிஸ் ஆஃப் ஐடியலிசம் அண்ட் ரியலிசம். உண்மைதான். ஐடியலிசம் நிறைய மாரல் வேல்யூ சொல்லித்தரோம். ரியலிசம்ங்கிறது என்னன்னா சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எதெல்லாம் ப்ரூவன் ஆயிருக்க திங்கோ அதுதான் ரியலிசம். அதை டீச்சர் சொல்லி தராங்க இல்லையா? ப்ரூவனான திங்ஸ் எல்லாம். அது ஃபார்மல் சிஸ்டம் வருது. The school's formal social system as a hierarchy of position. கண்டிப்பா hierarchy இருக்குது அந்த ஸ்கூல் சிஸ்டத்துல. ஸோ பியும் ரைட்டு. ரியலிசம் டசன்ட் ரெக்கமெண்ட் எ டெஃபினட் கரிக்குலம். இது கிடையாது. ரியலிசம்ல கண்டிப்பா சப்ஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பா சப்ஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரியலிசம்ல இருக்கும். இருக்குது. ஓகே. இன்ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஆர் தியர் ரூட்ஸ் இன் த ப்ராக்ரசிவ் பிலாசபி ஆஃப் எஜுகேஷன். இது ரைட். ப்ராக்ரசிவ்னாலே என்னது? பசங்க வளர விடுறத ப்ராக்ரசிவ் சொல்றோம். ஸோ இது இருக்கு. டி இருக்கு. ஓகே. ஐடியலிசம் பிலீவ்ஸ் தட் நாலேஜ் கேன் பி அப்டெய்ன்ட் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் டீச்சர். இது தப்பு. ஐடியலிசம்க்கு டீச்சரோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. ஓகே, ஏபிடி. ஓகே, சில விஷயம் யோசிச்சுக்கணும் நம்ம தான். ஓகே, அது நம்ம படிச்சத வச்சு தான் நம்ம எஜுகேஷன் பேப்பர்ல கனெக்ட் பண்ணணும். ஓகே, இன்ஃபார்மல் ப்ராக்ரசிவ். ப்ராக்ரசிவிசம்னாலே லேர்னிங் பை டூயிங், எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறது அது எல்லாம். அடுத்தது நெக்ஸ்ட் மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அக்கார்டிங் டு NEP 2020. 58th கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் 3. இந்த மாதிரி பெருசா வரும் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல. பட் ஈஸியா தான் இருக்கும். இப்போ ரெக்ரூட்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் ஸ்கூல் எது எப்படி நீங்க கனெக்ட் பண்ணி இதுல எது உங்களுக்கு புரியுதோ அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி ஆகணும் நம்ம. இப்போ B1 சர்வீஸ் என்வாயன்மெண்ட் அண்ட் கல்ச்சர் பிளாட்ஃபார்ம்ஸ் வில் பி டெவலப் ஸோ த டீச்சர்ஸ் மே ஷேர் ஐடியாஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். சர்வீஸ் என்வாயன்மெண்ட் அண்ட் கல்ச்சர். இல்ல மேம் எனக்கு அது புரியலனா நோ ஸ்கூல் ஸ்டேஜ் வில் பி கன்சிடர்ட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி அதர். கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். Career continuous professional development. Okay. Career management and progression. School complexes could also share counselors, trained social workers, and technical and maintenance staff, etc. இதுதான் recruitment and deployment of teachersல போட்டுரும். School complex should also share counselors, trained social workers, and technical and maintenance staff, etc. இது ஃபுல்லா படிச்சுட்டே வருவோம். என்ன? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏங்கிறது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸை பொறுத்து இது NEP 2020ல சொன்னது. இது NEP 2020 என்ன சொல்றாங்க? இந்த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ்னு சொல்றாங்கல்ல, அது இந்த இடத்துல வருது. சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் என்வாயன்மெண்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சர்வீஸ் கல்ச்சர் இஸ் ப்ரொமோட்டட் பை ப்ரொஃபஷனல் லேர்னிங் கம்யூனிட்டி அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். அதை கொஞ்சம் ஷேர் பண்றது. கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் ஸ்கூல் ஸ்டேஜஸ். அதுதான் கெரியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன் சொல்லியிருக்கிறது. கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ல கெரியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன். ஓகே, இது டி இது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் படிச்சுட்டு அதை பண்ணுங்க. அடுத்தது இது மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அக்கார்டிங் டு NEP 2020. இதே கொஸ்டின். ஓகே, அடுத்தது for the implementation of the program of action, how many task forces were constituted on different subjects? இதுவும் கொஞ்சம் இந்த கொஸ்டின் தான், புதுசா கேட்ட கொஸ்டின் தான் இது. 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ல எவ்வளோ டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆக்சுவலா 1986 NEP வருது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் வருது. நமக்கு ராமமூர்த்தி கமிட்டி வருது, ஜனார்தனன் ரெட்டி கமிட்டி எல்லாம் வருது. எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சில டாஸ்க் ஃபோர்ஸ்னா ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒருத்தவங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு ஒருத்தவங்கன்னு பிரிச்சிருவாங்க. அந்த மாதிரி எத்தனை பிரிச்சிருக்காங்கன்னா 22. அதுதான் இங்க சொல்றாங்க.
ஓகே 22 டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகே அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றதுக்கு. நெக்ஸ்ட், which research is a portrayal and explanation of social groups and situations in their real life context? இது எத்னோகிராஃபி ரிசர்ச். portrayal and explanation of social groups and situations in their real life context. இது கெத்தனோ தானே. ஃபினாமினாலஜி கிடையாது, கிரவுண்டட் கிடையாது, கேஸ் ஸ்டடி கிடையாது. ஒவ்வொருத்தவங்க கிட்ட போய் கேட்கறது கேஸ் ஸ்டடி. பட் என்ன பண்ற, அந்த சோஷியல் குரூப் அப்படியே அந்த கல்ச்சரை நம்ம புரிஞ்சுக்கிறது எத்தனோகிராஃபி. ஓகே, இன்டெப்த் ஸ்டடி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சோஷியல் குரூப் கல்ச்சர் எத்தனோகிராஃபி. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா விடாதீங்க. ஏன்னா எப்படியோ ஒரு 10 கொஸ்டின் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் நம்ம மார்க் எடுக்கணும். அடுத்தது, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. பிளேக் அண்ட் மோர்டன் மேனேஜரியல் கிரிட் மாடல் தெரியும்ல, 9x9ல இருக்கும், பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது. இங்க இங்க impoverished management, authority complaints management, middle of the road management, team management. ஓகே, இது நம்ம படிச்சிருக்கோம். 5,5 1,1 9,9 9,9 இங்க இருக்கும், இங்க 1,1 இங்க இருக்கும். இம்பவரிஸ்டா இருக்கிறது இல்லையா, அது எப்படி வரும்னு பாருங்க. ஸோ இது கொஞ்சம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான் இது நமக்கு. அடுத்தது இது வந்து ஆப்ஷன், இதுக்கு 3. கரெக்ட், இது ஆப்ஷன் 3 தான். இம்பவரிஸ்ட் மேனேஜ்மெண்ட். இம்பவரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்துச்சுனாலே 1,1, ஏன்னா அவங்க சரி கிடையாது இல்லையா. B4 அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் 9,1. மிடில் ஆஃப் த ரோடு வந்தா நான் நல்லா தெரியும் 5,5. ஓகே, ஏன்னா இவங்க 2 இருக்கும் இதுல. நமக்கு கன்சர்ன் ஃபார் பீப்புள், கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன். ஒருத்தவங்க பீப்புளுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க, ஒருத்தவங்க வெறும் வேலையில மட்டும் கவனமா இருப்பாங்க. அதுதான் இம்பவரிஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஐ டோன்ட் பாதர் ஸ்டைல்னு சொல்றது அது. ஓகே, வெரி லோ கன்சர்ன் ஃபார் போத் பீப்புள் அண்ட் ப்ரொடக்ஷன், அது இம்பவரிஸ்ட். அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வெரி ஹை கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன் இருக்கும், பட் லோ கன்சர்ன் ஃபார் மேனேஜ்மெண்ட், டாஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் அது இல்லையா. மிடில் ஆஃப் த ரோடு ரெண்டுமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவாங்க. டீம் மேனேஜ்மெண்ட் தான் இன்னும் கரெக்டா இருக்கும். இது ஓகே மாடரேட்டா இருக்கும், பட் இவங்க தான் டீம் மேனேஜ்மெண்ட் தான் மேல இருக்கும் 9,9. ஐ கன்சர்ன் ஃபார் போத் பீப்புள் அண்ட் ப்ரொடக்ஷன் யாருன்னா டீம் மேனேஜ், பெஸ்ட் டீம் ஸ்டைல் அது. அடுத்தது, which of the following is not true? அது டாஸ்க் மேனேஜ்மெண்ட், ஆத்தரைஸ் கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், டாஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து, which of the following is not true about the constructive theory of instructional design? Constructivist theory not true எதுனா 3. Learner receives information from the environment, transforms it in many ways and acquires knowledge that is subsequently stored in a memory ன்னு போட்டுட்டாங்க இங்க. என்ன சொல்றாங்க, which of the following is not true about the constructivist theory of knowledge? ஓகேவா. ஸோ லேர்னிங் இஸ் மோர் a matter of going from the inside out. நம்ம ஒன்று ஒன்றா படிக்கலாம், புரியும். கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல என்ன சொல்றோம், வியூஸ் லேர்னிங் இஸ் ஆன் இன்சைட் அவுட் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். வேற லேர்னர்ஸ் என்ன பண்றோம், பில்ட் நாலேஜ் பேஸ்ட் ஆன் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல கோர் ஐடியா என்னது, கன்ஸ்ட்ரக்டிங் மீனிங், நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயம் நம்மளே ஒன்று புரிஞ்சுக்கிறது. பட் இன்னொன்று இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். மூணாவது சொன்னது மெமரிக்கு போனது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல். இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணும், ப்ராசஸ் பண்றோம், ஸ்டோர் பண்றோம், அது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவிசம் கான்ட்ராஸ்ட் ஷார்ப்லி வித் கேக்னே தியரி. இங்க சொல்லியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டிவிசம் has been felt keenly in the world partly because it seems to contrast with other foundations such as information processing and Gagne theory. ஓகே, கேக்னே தியரி என்ன வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும், மோர் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். பட் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அந்த மாதிரி இல்லை, நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல குழந்தைங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட், the central insight in phenomenological analysis is the, இது தியரி ஆஃப் இன்டென்ஷனாலிட்டி. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. the central insight in phenomenological analysis னா தியரி ஆஃப் இன்டென்ஷனாலிட்டி. ஓகே, phenomenology யார் டெவலப் பண்றா, எட்மண்ட் அசல் இந்த கான்செப்ட். ஓகே, இன்டென்ஷனாலிட்டினால மீன்ஸ் தட் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சம்திங். நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம், ஒன்று பண்றோம், எதையோ யோசிக்கிறோம், அதுதான் இங்க மெயினா. இப்போ நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம மென்டல் நம்ம ப்ராசஸ் என்ன பண்றோம், மைண்ட் ஏதோ யோசிக்குது, அதுதான் அவங்க சொல்றாங்க. ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி, திங்க் பண்றோம், ஒரு பர்சன் ஒன்று எடுக்கிறோம், ரிமெம்பர் பண்றோம், இமேஜின் பண்றோம், ஏதோ ஒன்று நம்ம மைண்ட் பண்ணுது, அது தியரி ஆஃப் இன்டென்ஷனாலிட்டின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்,
which of the following is not a stage of follower readiness according to the situational leadership model given by Hershey and Blanchett? இதுல எது ரெடினஸ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 ரெடினஸ் இருக்கும்ல நமக்கு. அதுல எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. People who are both unable and either unwilling to or too insecure to take responsibility, இது இருக்கு. People who are able but unwilling or to, இது R1, R2, R3, R4ன்னு படிப்போம்ல, அது ஒண்ணுமே இல்ல. சில பேர் கேப்பபிளா இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வேலை செய்ய வராது. அப்ப லீடர் அவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அதுதான் இங்க இதுல சொல்றது 4மே. சில பேர் கேப்பபிளா இருப்பாங்க, நல்லாவும் பண்ணுவாங்க. அப்ப லீடர் எப்படி இருக்கணும்? இந்த அந்த அந்த 4 வகையான லீடர்ஷிப்ப தான் இங்க R1, R2 இந்த ரெடினஸ்ன்னு சொல்லுவோம். ரெடினஸ் லெவல். அந்த எம்ப்ளாயர்ஸோட ரெடினஸ் லெவலுக்கு ஏத்த மாதிரி லீடர்ஷிப் அங்க இருக்கும். அதுதான் பீப்புள் ஹூ ஆர் மோட்டிவேட் அட் அப்ராப்ரியேட் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ். பீப்புள் ஹூ ஆர் போத் வில்லிங் அண்ட் ஏபிள் டு டேக் ரெஸ்பான்ஸ் டூ வாட் இஸ் ஆஸ்ட் ஆஃப் இட். எதுவுமே பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது டிராப் கொஸ்டின். இது 4மே ஒவ்வொரு ரெடினஸ் லெவல கரெக்டா சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் டைம் டிராப் ஆன கொஸ்டின். ஓகேவா? ஸோ R1, R2, R3, R4 நமக்கு 4 ரெடினஸ் இருக்கும். ரெடினஸ்னாலே எப்படி அந்த எம்ப்ளாயோட எம்ப்ளாயர் இருக்கார்ல, வேலை செய்யறவங்க ரெடினஸை பொறுத்து அந்த லீடர்ஷிப் எப்படி இருக்கு, அதுதான் காம்பட்டன்சி கமிட்மெண்ட். அந்த ரெண்டுத்துல சொல்லுவாங்க. லோ 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 ஐன்னு வந்தா லோ ஐ. இதுதான் நம்ம டெல்லிங் ஸ்டைல், செல்லிங் ஸ்டைல், பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டைல், டெலிகேட்டிங் ஸ்டைல்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. Next, which article of the UNCRPD stresses awareness raising to foster respect for the rights and dignity against discrimination? இது ஆர்டிகல் 8ல வரும். UNCRPD எது ஸ்ட்ரெஸ் பண்றாங்க? அவேர்னஸ் ரைசிங் டு ஃபோஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் த ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டி அகைன் டிஸ்கிரிமினேஷன். இதை பத்தி அவங்க சொன்னது ஆர்டிகல் 8. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவேர்னஸ் ரைசிங் எதுல வந்துச்சு? ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 7ல சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேவா? ஆர்டிகல் 30ல அக்சஸ் டு ஜஸ்டிஸ். ஆர்டிகல் 14ல லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த பர்சன். ஓகே, நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுலயும் எது தெரியுமோ அதை பண்ணிட்டு மற்றது எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் போகணும். எல்லாமே நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. இப்படிதான் பண்ணணும். ஸ்மார்ட்டா தான் போகணும். இதுக்கு ஆன்சர் ஏ அண்ட் டி. இந்த ஏவை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். எல்எம்எக்ஸ் தியரிங்கிறது டயாடிக் தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். இதுல இன் குரூப் அவுட் குரூப்னு 2 இருக்கும். ஒண்ணு அந்த லீடரோட நெருக்கமா இருக்கவங்க, ஒருத்த கொஞ்சம் தள்ளி இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கிறது 2 குரூப் வைக்கும். அதனால ஏங்கிறது இங்க இருக்கு. வேரியபிள் வேல்யூங்கிறது இதுல ஒரு டைப் கிடையாது. இது கிடையாது. 6 சிக்மா சம்டைம்ஸ் இது டைப் பண்ணுவோம், பட் இது இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல ஏ அண்ட் பி இங்க கிடையாது. அதனால அது நம்ம சொல்ல முடியாது. 6 சிக்மா டெக்னிக் ஆர் யூஸ்டு பேசிக்கலி இன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் 6 சிக்மா டெக்னிக். நார்மலா வர அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல எல்லாமும் வருது தானே. ஓகேவா? 6 சிக்மா டெக்னிக்ஸ். அது கரெக்டா டோட்டல் டிக்யூஎம், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் வருது இல்லையா, அது 6 சிக்மா. இதுவும் கிடையாது. CK பிரகலாத் highlighted the untapped market potential of the world's poorest population. இது இவரு சொல்லியிருக்கிறாரு, CK பிரகலாத். ஓகேவா? ஸோ இது 2. அதே மாதிரி ஃபீட்லர் கான்டிஜென்சி தியரி அட்வொகேட் there is always one best style. ஃபீட்லர் வந்து ஒன் பெஸ்ட் ஸ்டைல் சொல்ல நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு, அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் தான் ஃபீட்லர் கான்டிஜென்சி தியரியில சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ எல்எம்எக்ஸ் தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒன்று ஞாபகம் வச்சு தான் நம்ம போகணும். அதே மாதிரி வேரியபிள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஃபிக்ஸட் வேல்யூ சில இடத்துல வேரியபிள் சொல்லுவோம். பட் இருந்தாலும் இங்க நமக்கு ஏ அண்ட் பின்றது அங்க ஆப்ஷன்ல இல்ல. 6 சிக்மாங்கிறது ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜி. அந்த மாதிரி சிகே பிரகலாத் வந்து ஹைலைட் பண்ணது இந்த மாதிரி ஒரு பிரமிட், வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் பாப்புலேஷன். ஓகே, அவங்கள நம்ம பிடிக்கணும்னு அவர் சொல்லுவார். பாட்டம் பீப்புளை பிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய விற்கணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே, இது எல்லாம் நமக்கு எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்ல வரும் நமக்கு இல்லையா. அடுத்தது ஃபீட்லர் ஒன் பெஸ்ட் ஸ்டைல்னு சொல்லியிருக்க மாட்டார். நெக்ஸ்ட், சிக்னலிங் தியரி, ஹியூமன் கேபிட்டல் தியரி, பிஹேவியரிசம், தியரி ஆஃப் ரேஷனல் சாய்ஸ். இதுக்கு ஆப்ஷன் 4. இந்த சிக்னலிங் தியரி தெரிஞ்சாலே நமக்கு வந்துடும். இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னலிங் தியரி. ஓகே, அது என்னன்றது நான் சொல்றேன். அடுத்தது ஹியூமன் கேபிட்டல் தியரிங்கிறது இண்டிவிஜுவல்ஸ் டேக் ஆக்ஷன் தட் வில் லைக்லி இன்க்ரீஸ். இது ஒன்று வச்சுட்டு தான் நம்ம போக முடியும். ஹியூமன் கேபிட்டல் தியரினாலே என்னன்னா, நம்ம படிக்கிற படிப்பு நம்ம ஸ்கில்லை வளர்த்து நம்மளை ஃபினான்ஷியலா பின்னாடி சப்போர்ட் பண்ணுதா, அதுதான் ஹியூமன் கேபிட்டல் தியரி. இந்த B1 பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும், அதுதான். நெக்ஸ்ட், பிஹேவியரிசம் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஆஃப் பாலிடிக்ஸ் ஷுட் பிகின் வித் சொசைட்டி.
இது ஓகே. இது வச்சுக்கோங்க இது. ஓகே. அடுத்தது தியரி ஆஃப் ரேஷனல் சாய்ஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் சூஸ் எ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் மோஸ்ட் இன் லைட் வித் தியர் பெர்சனல் பிரெஃபரன்ஸ். இது நமக்கு நல்லா புரிஞ்சிரும். எப்பயுமே ரேஷனல் சாய்ஸ்ங்கிறது நம்ம ஒரு விஷயத்த சூஸ் பண்றோம்னா, நமக்கு அதுல கரெக்ட்டா இருக்குமா? இல்ல பலன் வருமா? நெறைய யோசிச்சு எடுக்கிறது ரேஷனல் திங்கிங் நம்ம சொல்றோம். இது 2 நமக்கு இங்க கரெக்ட்டா செட் ஆயிடும். ஓகே. சம்டைம்ஸ் அதுல 1, 2 புரியலனாலும் நமக்கு தெரியிற 2 வச்சு போடுறதுல தான் 4த் நமக்கு வருது. ஓகேவா? சிக்னலிங் தியரி அப்டின்னாலே என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு இவனுக்கு இது தெரியுன்றது நமக்கு எப்படி நமக்கு தெரியும்னா, நம்ம கிட்ட இருக்க சர்டிபிகேட்ஸ பார்க்கும்போது அவனுக்கு தெரியும். நம்ம குவாலிஃபிகேஷன பார்க்கும்போது, ஓ! இவனுக்கு இது தெரியும். அதுதான் நம்ம சிக்னல் மாதிரி இருக்கு. நம்ம வாங்குற சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சிக்னல் மாதிரி அங்க வேலை செய்யுதுங்கிறது தான் சிக்னலிங் தியரின்னு சொல்றோம். இன்ஃபர்மேஷன் சிமெட்ரி. சிமெட்ரினா ஒண்ணா போறது. ஓகே. அந்த இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரினா என்னது? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன ஒருத்தர பார்த்தோனே உனக்கு தெரியாது. பட் அவன எம்ப்ளாயர் டசன்ட் நோ ஹவ் குட் யூர் ஜாப் கேண்டிடேட் ரியலி இஸ். காலேஜ் டசன்ட் நோ ஹவ் கேப்பபிள் யூர் ஸ்டூடண்ட் இஸ். அந்த மாரி இருக்கும். ஒருத்தர பார்த்தோனே புரியாது. பட் அவனோட சர்டிபிகேட்ட பார்த்தோனே நமக்கு புரியுது இல்லையா? அத தான் சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரின்னு. ஓகே. ஸோ ஹியூமன் கேப்பிட்டல் தியரி வந்தாலே ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பிஹேவியரிசம் தியரியில வந்து ஸ்டடி ஆஃப் பாலிடிக்ஸ் ஷுட் பிகின் வித் சொசைட்டி. இது நம்ம எங்கேயும் கனெக்டட்னா நம்மளே தான் யோசிக்கணும். பிஹேவியரிசம் என்ன பண்ணுது? அப்சர்வபிள் பிஹேவியர்ல எம்பசைஸ் பண்ணுது இல்லையா? அத வச்சு இவங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ தியரி ஆஃப் ரேஷனல் சாய்ஸ்ல எப்பயுமே நம்மளோட பெர்சனல் பிரெஃபரன்ஸ் அங்க இருக்கும். அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபௌட் சாங்கியா பிலாசபி? சாங்கியா பிலாசபில இந்த வியாக்தா மேபி இந்த வேர்ட் படிக்கலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாக்தா இஸ் கான்சிக்வென்ஸ் ஆஃப் காரியா காரணா. இந்த காரியா காரணா வந்துச்சுனால புருஷா பிரகிருதிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இது வந்துச்சுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாக்தா. ஓகேவா? அடுத்தது. அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் த சிஸ்டம்ஸ் அப்ரோச் கிவன் பை ராப் 1974. சிஸ்டம்ஸ் அப்ரோச்சோடத கேட்டிருக்காங்க. அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் அப்ரோச். இதுக்கு ஆன்சர் 1. ஓகே. எப்பயுமே தெரிஞ்சுச்சுன்னா கரெக்ட்டா போங்க. அப்படி இல்லன்னா எது இருக்கும்னு யோசிக்கலாம். சிஸ்டம்ஸ் அப்ரோச். ஏதோ ஒண்ணு பண்றோம். எப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு சிஸ்டமா இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுங்கிறது ஒரு சிஸ்டம். எப்படி வேலை செய்யுது? அதெல்லாம் சேர்றது தான். அது எப்படி நடக்கும்னு பார்க்கிறது தான். இப்ப டிட்டர்மைன் த இனிஷியல் பிஹேவியர். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் செட் பண்றோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஸ்பெசிஃபையிங் மெட்டீரியல்ஸ், எய்ட்ஸ் அண்ட் மீடியா செட் பண்றோம். அப்புறம் ஸ்பெசிஃபையிங் அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் டிஃபைனிங் அண்ட் அசைனிங் பெர்சனல் ரோல்ஸ். ஓகே. அப்படி இல்லன்னா, எப்படி வரும் நமக்கு? பின்னா டிஃபைனிங் அண்ட் அசைனிங் பெர்சனல் ரூல்ஸ்ல ஸ்டார்ட் ஆவாது. டிஃபைனிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நமக்கு டவுட் வரும். இல்லையா? ஆப்ஜெக்டிவ்ஸ் நோக்கத்துல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும். பட் இது ராப் சொன்னது பிரகாரம் நம்ம போணும். ராப் சொன்னது பிரகாரம் சிஸ்டம்ஸ் அப்ரோச்ச பொறுத்தவரைக்கும் லாஜிக்கல் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னா, டிட்டர்மைனிங் இனிஷியல் பிஹேவியர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. டிட்டர்மைனிங் இனிஷியல் பிஹேவியர்ல ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் எழுதணும். அப்புறம் மெட்டீரியல், எய்ட்ஸ் அண்ட் மீடியா, அப்புறம் அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி அசைனிங். இது ராப். இனிஷியல் பிஹேவியர்ல ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது த அன்ஃப்ரீஸ், சேஞ்ச், ரீஃப்ரீஸ் மாடல் ஆஃப் ஆர்கனைஸ்டு டெவலப்மென்ட் வாஸ் கிவன் பை குட்லெவின். இது மறக்கவே மாட்டோம் இல்லையா? அன்ஃப்ரீஸ், சேஞ்ச், ரீஃப்ரீஸ்னா ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் சேஞ்ச் ஒண்ணு ஏற்படுத்த போறோம். அது எப்படி பண்றது? அதுதான் குட்லெவின் சொன்னது. அன்ஃப்ரீஸ்னா பிரிப்பேரிங் த ஆர்கனைசேஷன் ஃபார் சேஞ்ச். சேஞ்சுங்கிறது என்ன கொண்டு வர போறோம்? அத கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அத கரெக்ட்டா பிராக்டிஸ்ல பண்றோம். அது. ஓகேவா? பிளேக் அண்ட் மோர்ட்டார் நமக்கு தெரியும் மேனேஜரியல் கிரிட். இதுல குடுத்திருக்காங்க. கமிங்ஸ் அண்ட் ஓர்லி ஆர்கனைசேஷன் டெவலப்மென்ட் ஸ்காலர்ஸ் அவங்க. ஓகே. அடுத்தது. ஃபர்ஸ்ட் பெர்சன் ஆஃப் த நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் கேட்டாங்க. இது ராஜ்புட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜே.எஸ். ராஜ்புட். பங்கஜ் அரோரா இப்ப இருக்கிற சேர்மன் பங்கஜ் அரோரா. நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் எப்ப ஸ்டாட்யூட்டரி பாடி எடுக்கு 1993ல ஆக்ட் வரும். 1994, 1995. ஓகே. அது மட்டும். ராஜ்புட் தான் ஃபர்ஸ்ட் சேர்பர்சனா வராரு 1994ல. 1999 வரைக்கும் இருக்காரு அவரு. Okay, அடுத்தது. அதே மாரி இவரு டைரக்டர் ஆஃப் என்சிஆர்டியும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பங்கஜ் அரோரா இப்ப வந்து இருக்கிறவரு. அடுத்தது. பிளானிங், ஆர்கனைசேஷன், ஸ்டாஃபிங், டைரக்ஷன் அந்த போஸ்ட் கார்ப் படிப்போம் இல்லையா? அது. இதுக்கு ஆப்ஷன் 3
நமக்கு இது தெரியும். அதிலேயே பாருங்க பிளானிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் வேர் வி ஆர் அண்ட் வேர் வி வாண்ட் டு பி. ஸோ பிளான் பண்ண போறோம். அதுதான் பிளானிங். அடுத்தது ஆர்கனைசிங் டு ப்ரொவைட் இட் வித் எவ்ரிதிங் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஸ்டாஃபிங் பண்றோம். மேனேஜிங் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரோம். அதுக்கப்புறம் டைரக்டிங், ஆக்டிவேட்டிங் த ஆர்கனைசேஷன் மெத்தட்ஸ் டு ஒர்க் எஃபெக்டிவ்லி ஃபார் அச்சீவிங் ஆர்கனைசேஷன். இது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிரும். டைரக்ட் பண்றது புரிஞ்சிரும். அதை வச்சு நம்ம பண்ணணும். ஓகே, ஸ்டாஃபிங், மேனிங் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம் நம்ம. ஓகேவா? பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்றோம். அதுக்கேத்த ஆளுங்கள நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணணும். அதுதான் ஆக்சுவல். ஓகே, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங். அடுத்தது which of the following are the essential characteristics of a good research hypothesis? குட் ரிசர்ச் ஹைப்போதசிஸ பொறுத்த வரைக்கும் ஆன்சர் 1. எப்படி இருக்கணும் ரிசர்ச் ஹைப்போதசிஸ்? கிளியர் அண்ட் ப்ரிசைஸா இருக்கணும். கண்டிப்பா இது டெஸ்டபிளா இருக்கணும். இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் எத்திக்கல் கன்சிடரேஷன். இது ரிசர்ச்சுக்கு தேவை. ஆனா குட் ரிசர்ச் ஹைப்போதசிஸ்ல கிடையாது. இது ஹைப்போதசிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இட் ஷுட் பி ஸ்டேட்டட் தி ஜெனரல் டெர்ம்ஸ் வித்தவுட் ஸ்பெசிபிக்ஸ் கிடையாது. இட் ஷுட் இண்டிகேட் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ். இங்க நம்ம சம்டைம்ஸ் எஜுகேஷன்ல 100% சரியா இருக்கும். 70% சரியா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் 100% எது சரியா இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகே, இட் ஷுட் பி ஸ்டேட்டட் இன் ஜெனரல் டேர்ம் வித்தவுட் ஸ்பெசிபிக்ஸ். இது ஸ்பெசிபிக் அந்த வேரியபிள் ரெண்டுத்தை நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா? எத்திக்கல் கன்சிடரேஷன் ரிசர்ச்ல இருக்கு. எ குட் ஹைப்போதசிஸ் ஷுட் பி ஸ்பெசிபிக்கா இருக்கணும். நாட் வேக் ஆர் ஓவர்லி ஜெனரலா இருக்க கூட ஸ்பெசிபிக்கா இதுக்கு இது கனெக்டட்னு சொல்லணும். அடுத்தது அரேஞ்ச் த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் as given in the document of NCF 2005 in the correct sequence ன்னு கேட்டிருக்காங்க. NCF 2005 NCRT பண்றாங்க. இதுல கன்ஸ்ட்ரக்டிவிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி? இதுக்கு ஆப்ஷன் 3 BDAC. இந்த இடம் நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா கரெக்ட் சீக்வன்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெட்டீரியல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பெட்டர் லேர்னிங் என்வாயன்மெண்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கூல் கரிக்குலம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கரிக்குலத்துல தான் அவங்களுது. ஏன்னா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் தானே. ஸோ பில தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் இன்டு டீச்சிங் டிசிப்ளின்ஸ். என்வாயன்மெண்டோட கன்சர்ன்ஸை கொண்டு வரணும். அது ஓகே. எம்பசைஸ் ஆன் ப்ரொமோட்டிங் பீஸ் ஓரியன்டட் வேல்யூஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஆக்சுவலா எல்லாமே இதுல சொன்னதுதான். அது சீக்வென்ஸா நம்ம பண்றோம். கரெக்ட் சீக்வென்ஸ். அப்பனா 2வது பீஸ் ஓரியன்டட் வேல்யூஸ் வருது. 3வது இன்டகிரேஷன் ஆஃப் என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் வருது. 4வது அவைலபிலிட்டி ஆஃப் மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் கரிக்குலம், பீஸ், அப்புறம் என்வாயன்மெண்ட், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது ஃபிளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் கேட்டகரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 10 கேட்டகரிஸ் இருக்கும். அது நமக்கு தெரியும்ல. அரேஞ்ச் த கிவன் டிஸ்கிரிப்ஷன் ஆக்டிவிட்டி ஆஃப் ஈச் கேட்டகரி இன் இன்க்ரீசிங் ஆர்டர்ல பண்ணணும். இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. டீச்சர் டாக், ஸ்டூடெண்ட் டாக், சைலன்ஸ் ஆர் கன்ஃபியூஷன் நமக்கு 10x10 10x10 மேட்ரிக்ஸ்ல இருக்கும். ஓகே, இதை எப்படி பண்றோம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் என்கரேஜ்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அக்செப்ட் ஆர் யூசஸ் ஐடியல்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும். அப்புறம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் டீச்சரோட டாக் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டீச்சர் டாக்ல இருக்கு. அதுக்கப்புறமா லெக்சர் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பியூப்புள் டாக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டீச்சர் டாக், அப்புறம் பியூப்புள் டாக். அதை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே டீச்சர் டாக் மொத்தம் 7. அதுல ஃபர்ஸ்ட் 4 இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம். இது 4 இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இன்டைரக்டா பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நேரடியாவே டீச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. லெக்சர், கிவிங் டைரக்ஷன், கிரிட்டிசைசிங் ஒரு ஜஸ்டிஃபைங் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் 8, 9 பியூப்புள் டாக். பியூப்புள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க. கடைசியா இருக்கிறது சைலன்ஸ். ஓகே, அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் பந்தூராஸ் தியரி இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஆல்பர்ட் பந்தூரா நமக்கு தெரியும். அப்சர்வேஷனல் லேர்னிங் பண்ணியிருக்காரு. அவரது தான் இங்க வருது. இதுக்கு ஆப்ஷன் 4. ஓகே, இது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்றதா. பந்தூரா அண்ட் வால்டர் இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் மாடலிங் பிஹேவியர் த்ரூ அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் பண்ணி வர்றதா இது ஃபர்ஸ்ட். அதே சீக்வன்ஸே தான் விட்டுருக்காங்க. பந்தூரா ப்ரொபோஸ் சோஷியல் லேர்னிங் தியரி அப்புறம் ப்ரொபோஸ் பண்றாரு. அடுத்தது த கான்செப்ட் ஆஃப் ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினிசம் வேர் பர்சனல் என்வாயன்மெண்ட் பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ் இன்டராக்ட் வருது. அப்புறம் கடைசியா அக்ரெசிவ் சில்ட்ரன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஹவ் பிஹேவியரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர்ன்னு சொல்றது ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினிசம். ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினிசம்னா என்னன்னா, இவர் அந்த
போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு இல்லையா? அந்த அடல்ட்ஸ் பண்றத பார்த்து பசங்க அத கத்துக்கும். அது அப்சர்வேஷன் லேர்னிங். அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்க ஆரம்பிச்சோம்னா, பசங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்றத கம்மி பண்ணிடும். ஓகே. இதான் ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினிசம். கம்மி பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பசங்க அத. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆர்டர்ல தான் வந்திருக்கு. ஓகே. 1959, 1963ல அத ஸ்டார்ட் பண்றாங்க. அப்சர்வேஷனல் லேர்னிங். அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ அபௌட் போர்ட்ஃபோலியோ கேட்டிருக்காங்க அடுத்தது. இதுக்கு ஆன்சர் 3. போர்ட்ஃபோலியோஸ் நமக்கு தெரியும். டீச்சர் பண்ணுவாங்க. இல்ல பசங்களும் பண்ணலாம். அவங்களோட பண்ண சக்சஸ் ஆன அவங்களது எல்லாத்தையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதுதான் மெயினா போர்ட்ஃபோலியோனா. இது என்ன இருக்கும்? போர்ட்ஃபோலியோல இண்டெக்ஸ் ஆர் மேப் இருக்கும். அன்னன்னைக்கு பண்ணது. ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே இருக்கும். மேப் பண்ணது. இதுல நான் இது பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணியிருக்கேன். அந்த மாரி இருக்கிறது. அப்புறம் போர்ட்ஃபோலியோ கன்டெய்ன்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் செலக்டட் இல்லுஸ்ட்ரேட்டிவ் மெட்டீரியல் ட்ரான் ஃப்ரம் பிராக்டிஸ். இது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது. போர்ட்ஃபோலியோ ஜெனரலி கன்டெய்ன்ஸ் ரீசனபிலி லோ வேலிடிட்டி அண்ட் வெரி ஹை ரிலையபிலிட்டி கிடையாது. அக்யூரசி இருக்கும்னா, குழந்தைங்களே எழுதி பண்ணுது இல்லையா? அது இருக்கும். ஓகே. இது சி வந்து இருக்கும் ஆக்சுவலா. அடுத்தது போர்ட்ஃபோலியோ கன்டெய்ன்ஸ் கமெண்ட்ரி டிஸ்கஸிங் த எவிடன்ஸ் மாரி நமக்கு வொர்க் ஆகுது இல்லையா? அத பார்க்கும்போது குழந்தையோட குரோத் நமக்கு தெரியுது. அதுதான் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஏ, பி, டி. போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்? வெல் ஆர்கனைஸ்டா இருக்கும். ஓகே. அடுத்தது செலக்ட் எவிடன்ஸ் ஃப்ரம் ரியல் பிராக்டிஸ்லேருந்து பண்றாங்க. லோ வேலிடிட்டி பிளஸ் வெரி ஹை ரிலையபிலிட்டிங்கிறது ராங்கு. ஓகே. வேலிடிட்டி இதுல நெறைய இருக்கும். அக்யூரசி இருக்கும். ஏன்னா குழந்தை பண்ணது. ஆத்தென்டிக் பெர்ஃபார்மன்ஸ். உண்மையாவே பண்ணது தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு. நம்புற தன்மை இஸ் ஆஃபன் மாடரேட் ஆர் லோ இருக்கும். பிகாஸ் டிஃபரெண்ட் இவாலுவேட்டர்ஸ் மே ஜட்ஜ் டிஃபரெண்ட்லி அன்லெஸ் ஸ்ட்ரிக்ட் ரூப்ரிக் இஸ் யூஸ்ட். இந்த இடத்துல ரூப்ரிக்னா அத பார்த்துட்டு மார்க் போடுறவங்க, அவங்கவங்க இவாலுவேட் பண்றதுல மாறுமே தவிர, அது கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த குழந்தை பண்ணது. அதுதான் அங்க சொல்றாங்க. அடுத்தது. ஜெரோம் ப்ரூனர் மெத்தட் ஆஃப் கான்செப்ட் அட்ரைன்மென்ட் ஹஸ் பீன் ஷேப்ட் இன்டு த மாடல் ஆஃப் டீச்சிங் பை whom? இது யாரு பண்ணான்னா, ப்ரூஸ் ஜாய்ஸ் அண்ட் மார்ஷா வெல். ஃபர்ஸ்ட் நெறைய டீச்சிங் மாடல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எதெல்லாம் ஒண்ணா இருக்கோ, அதெல்லாம் கரெக்ட்டா டிவைட் பண்ணது யாருன்னா, ப்ரூஸ் ஜாய்ஸ் அண்ட் மார்ஷா வெல். ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் அட்டைன்மென்ட் இது யார் பண்ணா, இது மட்டும் இல்ல நெறைய மாடல்ஸ ப்ராப்பரா டிவைட் பண்ணது ஜாய்ஸ் தான். ஓகே. ஜாய்ஸ் அண்ட் வெல் கன்வெர்ட்டட் மெனி டீச்சிங் ஐடியாஸ் இன்டூ ஃபார்மல் மாடல் ஆஃப் டீச்சிங்கா மாத்துறாங்க அவங்க தான். அதுல ஆஸ்பெல் அது வந்து ஆஸ்பெல் நமக்கு தெரியும். அட்வான்ஸ் ஆர்கனைசர். கிளேசர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் சைக்காலஜி. கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்டிங் கிளேசர் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்லர் அண்ட் அலெக்சாண்டர் கரிக்குலம் டெவலப்மென்ட் மாடல். அடுத்தது. விச் ஆர் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கரிக்குலம் டிரான்சாக்ஷன்? எது எஃபெக்டிவ் கரிக்குலம் டிரான்சாக்ஷன்? இதுக்கு ஆன்சர் ஏபிசிடி. ரிவ்யூ ஆஃப் த வொர்க் டன் ஏர்லியர். இது எஃபெக்டிவ் கரிக்குலம் எப்படி ஒரு கரிக்குலத்த ப்ராப்பரா கிளாஸ்ல கொண்டு போய் டீச்சர் கேட்கலாம். ரிவ்யூ ஆஃப் த வொர்க் டன் ஏர்லியர். அடுத்தது மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் ஆஸ் அவைலபிள் இன் த ஸ்கூல். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். நோயிங், அப்சர்விங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சில்ட்ரன் அட் ஆல் டைம்ஸ். இது எல்லாமே இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா டீச்சர் தாங்க எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. இந்த இடத்துல இது மட்டும் இருக்காது. ஓகே. ஸோ ரிவ்யூ ஏர்லியர் லேர்னிங்னா ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு என்ன ப்ரீவியஸ் லெசன் என்ன படிச்சிருக்காங்க, அந்த ரெடினஸ் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆர்கனைஸ் மெட்டீரியல்ஸ்னா டீச்சர் ஆர்கனைஸ் பண்றது. டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறது. லேர்னர்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கரிக்குலம் டிரான்சாக்ஷன்ல வராது. இம்பார்ட்டன்ட் அஸ் அ வேல்யூ அது. அவங்க வேல்யூ இருக்கு தவிர அது இதுல வராது. டிரான்சாக்ஷன் ரெக்குவயர்மெண்ட்ல இது வராது. ஓகே. அடுத்தது. In order to achieve mastery of a problem, we must receive feedback as to how we are doing. This statement is related to which principle of Brunner கேட்டிருக்காங்க. In order to achieve mastery of a problem, we must receive feedback as to how we are doing. This statement is related to which principle of Brunner? இது கொஞ்சம் நியூ கைண்ட் ஆஃப் கொஸ்டின். இது ஆக்சுவலா ஃபோர்த் பிரின்சிபல். இது எப்படி ஒவ்வொன்னும் அந்த ப்ராப்ளம் சால்விங்ல வளருதுன்றதுல வளருது. இன் ஆர்டர் டு அச்சீவ் மாஸ்டரி வர்றதுக்கு we must receive feedback as to how we are doing. இந்த ஃபீட்பேக் இம்பார்ட்டண்டா தேவைப்படுது இல்லையா? இது எதுல வரும்னா ஃபோர்த் பிரின்சிபல். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுல தான் ஃபீட்பேக் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் எதுல வரும்னா ஃபோர்த் பிரின்சிபல்ல வருது. ஒய் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல வெறும் நார்மல் ஸ்ட்ரக்சரோ மோட்டிவேஷன் ரிலேட்டடா இருக்கும் அவ்வளவு. செகண்ட்ல எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் அண்ட் 3 வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஸ்டடீஸ் அது இருக்கும். மூணாவதுல டிஸ்கவரி லேர்னிங், லேர்னிங் பை எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும். இதுல ஃபீட்பேக் இருக்காது. பட் ஃபோர்த் பிரின்சிபல் தான் ஃபீட்பேக் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் கரெக்ட் எரர்ஸ் அண்ட் அச்சீவ் மாஸ்டரி எதுல இருக்கும்?
ப்ரூனரோட ஃபோர்த் பிரின்சிபல். இது கொஞ்சம் நியூவான டாபிக், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் ரிகார்டிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன்? இன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் 1 ஏ அண்ட் இ social competency and communication skills of children with diverse abilities are deteriorated in inclusive setting. incorrect கேட்டிருக்காங்க. ஓகேவா? social competency, communication skills எல்லாம் இம்பார்ட்டண்டா? அதெல்லாம் வந்து டிட்ரியாட், அதுக்கு அழிஞ்சு போகுதா, கீழே இறங்குதா? இல்ல தானே. இது இன்கரெக்ட் தானே, தப்பு தானே அது. அடுத்தது children with disability demonstrate high level of social interaction. இது ரைட் தானே. friendship more commonly develop. இதுவும் ரைட். children with disability demonstrate high level of social interaction with disability peers. இதுவும் ரைட். social acceptance of children diverse decreased to include decrease. இந்த ஒரு பாயிண்ட பார்த்தாலே புரிஞ்சிரும். குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியா தானே ஆகும், டிக்ரீஸ் ஆகாது இல்லையா? ஸோ இது ரெண்டு ஆக்சுவலா இவ்வளோ கூட படிக்க வேணாம். இது ரெண்டு பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிரும். பார்க்க தான் பெரிய கொஸ்டினா இருக்கும். அதை படிச்சோம்னா நமக்கு அதுல புரிஞ்சிரும். ஓகே, அடுத்தது விச் டாக்குமெண்ட் டசன்ட் அட்வொகேட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்? இதுவும் ட்ராப் ஆன கொஸ்டின் லாஸ்ட் டைம். ஓகேவா? இதுல எது வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனை சொல்லலன்றாங்க. பட் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 எல்லாத்துலயுமே இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு சாரன் கிர்காட்? இதுவும் ஆக்சுவலா ட்ராப் கொஸ்டின் போன வாட்டி. இந்த சாரன் கிர்காட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஓகே, இவரதும் ட்ராப் ஆன கொஸ்டின். இவரது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரூத் இஸ் இன்ட்ரோவர்ட்டட் அண்ட் சப்ஜெக்டிவ். கிர்காட் என்ன சொல்றாரு? ட்ரூத் வந்து சப்ஜெக்டிவிட்டி. ஓகே, ஸோ இது கொஞ்சம் இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம்லாம் வர இடத்துல வரும். இவரோட பேர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சோரன் கிர்காடு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஐடியா சென்டர்ட், என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஒன்லி ஆன் ஐடியான்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கிடையாது. ஓகேவா? எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இண்டிவிஜுவல் கம்ஸ் ப்ரையர் டு திங்கிங். இது இந்த கொஸ்டின் ஓகே, ட்ராப் ஆயிடுச்சு, இப்போதைக்கு வேணாம் இது. அடுத்தது which of the following is correct in the context of writing objectives in behavioral terms? இது ராபர்ட் மில்லர் அப்ரோச். இதுவும் கொஞ்சம் புதுசான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ராபர்ட் மில்லர், ராபர்ட் மேகர். இது நம்ம ரொம்ப இது பார்க்கறது இல்லை இந்த கொஸ்டினை. ஓகே, இது பார்த்துட்டே வந்துரும். இதுக்கு ஆப்ஷன் 1, இதுக்கு ஆன்சர் பிசிஇ. ஓகே, இந்த ராபர்ட் மில்லர் அப்ரோச் as its origin from biological science கிடையாது. ராபர்ட் மேகரோட அப்ரோச் gives emphasis on action verbs rather than mental process. ஆக்ஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ராபர்ட் மேகர். இது ரைட்டு. ஆர்சிஇ மைசூர் என்சிஆர்டி 19th அப்ரோச் எம்பசைஸ்டு மென்டல் எபிலிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ராபர்ட் மேகர் கான்சென்ட்ரேட்ஸ் ஆன் காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர் ஆப்ஜெக்டிவ் கிடையாது. பிஎஸ் ப்ளூம் shifted emphasizes from content to objectives. ப்ளூம்ஸ் taxonomy content to objectivesக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. இது நம்ம எல்லாத்தையும் படிச்சாதான் இது புரியும். இது கொஞ்சம் இதுதான் இது. ராபர்ட் மில்லர் அப்ரோச் வந்து as its origin from biological science கிடையாது. மில்லர் அப்ரோச் எதுல வந்து இது பண்றாங்க? டாஸ்க் அனாலிசிஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்ரோச். ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ராபர்ட் மேகர் அப்ரோச் என்ன பண்றாங்க? இது ரைட். ஏன்னா give emphasis on action verbs rather than mental process na Robert Megar stressed that objectives must describe observable and measurable behavior க்கு importance கொடுக்கணும். So he preferred action verbs, define, list, solve, construct. இதுக்கெல்லாம் importance கொடுக்குறாங்க. ஓகே, ஆக்ஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது rather than mental process. இது ராபர்ட் மேகர்ல. ஆர்சிஇ மைசூர் என்சிஆர்டி 1972 வந்து மென்டல் எபிலிட்டிஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ராபர்ட் மேகர் கான்சென்ட்ரேட்ஸ் ஆன் காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர் ஆப்ஜெக்டிவ்ஸ் கிடையாது. இந்த கிளாசிபிகேஷன் காக்னிட்டிவ் அஃபெக்டிவ்ல சொன்னது யாரு? ப்ளூம் சொன்னாரு. கிராத்வெல், ஆரோ அவங்க சொன்னாங்க, மேகர் சொல்லல. மேகர் எதுல கான்சென்ட்ரேட் பண்றாரு? ஆன் பர்ஃபார்மன்ஸ், கண்டிஷன், கிரைட்டீரியா ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிஎஸ் ப்ளூம் ஷிஃப்டட் எம்பசைசஸ் ஃப்ரம் கண்டென்ட் டு ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்படின்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எதை எம்பசைஸ் பண்றோம்? லேர்னிங் அவுட்கம் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் தானே, ரேதர் தென் மியர் கண்டென்ட் கவரேஜ். கண்டென்ட்டுக்கு இல்லை, நம்ம அதை கரெக்டா அதை எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு போகுது? காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன்ல வச்சிருக்கோம்ல, அதை எப்படி கொண்டு போறது? திஸ் ஹெல்ப் டீச்சர்ஸ் பிளான் இன்ஸ்ட்ரக்ஷன் இவாலுவேஷன் மோர் சிஸ்டமேட்டிக்லி. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகே, ஸோ ராபர்ட் மில்லர் எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அனலைசிங் சைக்கோமோட்டர் டாஸ்க் யூசிங் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக்.
ராபர்ட் மேகர் ரைட்டிங் பிஹேவியரல் objectives யூசிங் அப்சர்வபிள் ஆக்ஷன் verbs. இது கொஞ்சம் அப்படியே ஒரு கீட்டம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு எஜுகேஷன் காஸ்ட். காஸ்ட் பத்தி வர்றது இது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, ஆப்ஷன் 2. ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் கேன் பி ட்ரீட்டட் லைக் எ ஃபர்ம் ஆர் இண்டஸ்ட்ரி. அப்படின்னா என்னன்னா, எஜுகேஷனும் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி தான். அதுலயும் நம்ம இது இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா? அதுலயும் நம்ம காஸ்ட் எஃபெக்டிவ் பார்க்குறோம், காஸ்ட் பெனிஃபிட் பார்க்குறோம், நிறைய இருக்கு அதுலயும். அதுதான் இங்க சொல்றாங்க. இது ஒரு பிசினஸ் மாதிரி. பிசினஸ்ன்னு சொல்றதை விட அதுலயும் நம்ம போடுறது இருக்கு, எடுக்கிறது இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அந்த ப்ராசஸ். தெர் ஆர் நோ செப்பரேட் ப்ரைஸ் இண்டீசஸ் ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷன்ல ரொம்ப பிரிச்சு இருக்காது அது. எஜுகேஷன் டிமாண்ட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் டிட்டர்மினன்ட் ஆஃப் காஸ்ட். எக்கனாமிக் growth doesn't limit education revenue. எக்கனாமிக் growth doesn't limitன்னு சொல்ல முடியுமா? எக்கனாமிக் growth நல்லா இருந்தா எஜுகேஷனுக்கு இன்னும் ரெவென்யூ இது பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். அப்ப இது ரைட்டு தானே? அதான் ஏபிஇ வருது. யூனிட் காஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் மெனி வேஸ். யூனிட் காஸ்ட் ஒவ்வொரு குழந்தை ஸ்டூடெண்ட் காஸ்ட் தான் யூனிட் காஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுது அதுதான் யூனிட்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதான் ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் கேன் பி ட்ரீட்டட் லைக் எ ஃபர்ம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அதெல்லாமும் பார்க்குறோம்ல, டீச்சரு, பில்டிங், இது எல்லாமே இருக்கு. Okay, அடுத்து அதுதான் இங்கேயும் இருக்கு. அடுத்தது யூனிட் காஸ்ட்ங்கிறது தெரிஞ்சு இஸ் யூஸ்ட் இன் மெனி வேஸ். யூனிட் காஸ்ட்னா காஸ்ட் பர் யூனிட்னு அர்த்தம். காஸ்ட் பர் ஸ்டூடெண்ட், காஸ்ட் பர் கிராஜுவேட், அதுதான் யூனிட் காஸ்ட் நம்ம சொல்றோம். அடுத்தது who proposed the 4th generation ISD மாடல், இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாடல்னு அர்த்தம். இதை யாரு பண்ணான்னா டேவிட் மெரைல். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. who proposed the 4th generation ISD மாடல்? டேவிட் மெரைல் 2007ல பண்றாரு. the 4th generation இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாடல். ஓகேவா? இது என்ன பண்ணுது? how effective learning happens in complex real situationல எப்படி நடக்குது? மெரைனோட 5 ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் தான். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்ளம் சென்டர்ட், எப்படி லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம். அப்புறம் ஆக்டிவேஷன், லேர்னர் ரீகால் ப்ரையர் நாலேஜ். அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன், நியூ நாலேஜ் இஸ் ஷோயிங் யூசிங் எக்ஸாம்பிள். அப்புறம் அப்ளிகேஷன், லேர்னர்ஸ் பிராக்டிஸ் வாட் தே லேர்ன்டு வித் ஃபீட்பேக். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன், லேர்னர்ஸ் அப்ளை லேர்னிங் இன் நியூ சிச்சுவேஷன். இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இதெல்லாம் நம்ம கவர் பண்ணல. இதெல்லாம் புதுசா கேட்டது. டேவிட் மெரைல்து ஃபர்ஸ்ட் 5 பிரின்சிபல்ஸ்: ப்ராப்ளம் சென்டர்ட், ஆக்டிவேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், இன்டகிரேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்னா என்ன? பிஹேவியரிஸ்ட் லீனியர் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் ஜெனரேஷன் காக்னிட்டிவ் ஃபோக்கஸ். தேர்ட் ஜெனரேஷன் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். இப்ப இருக்க ஃபோர்த் ஜெனரேஷன் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சென்டர்ட் டெக்னாலஜி சப்போர்ட்டட் லேர்னிங். ஓகே, அடுத்தது இதுவும் கொஞ்சம் புதுசான ஒரு கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு த லேர்னிங் தியரி அப்ரோச் டு கவுன்சிலிங்? நம்ம நார்மலா கவுன்சிலிங் படிச்சிருப்போம், எக்லெக்டிக்ஸ், டைரக்டிவ், நான் டைரக்டிவ் அதெல்லாம் படிச்சிருப்போம். இதுல இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கேட்டிருந்தாங்க இதுல. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 பி அண்ட் டி. கவுன்சிலிங் அக்கார்டிங் டு இங்க என்ன கேட்டிருக்காங்க? இத இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. இது இன்கரெக்ட் சொல்றோம். கவுன்சிலிங் அக்கார்டிங் டு பெப்பின்ஸ்கிஸ் எய்ம் டு ஸ்ட்ரென்தன் த கவுன்சிலிஸ் பிஹேவியர். அடுத்தது irrational behavior is learned and cannot be changed ன்னு வந்திருக்கு இல்லையா? through learning or relearning. ஆக்சுவலா irrational behavior நமக்குள்ள இருக்கிற ஏதோ மாறுபட்ட ஒரு சிந்தனை ஏதோ இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு ஹாபிட் கொடுத்து ஒரு கண்டிஷனிங் வேற ஏதோ ஒன்று நம்ம பண்ணும்போது, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும்போது அது மாறக்கூடும் தானே. அதனால இது இந்த ஒண்ணு நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். irrational behavior அதை வச்சுதான் நம்ம ஆன்சருக்கு இங்க போகணும். ஓகேவா? இது எல்லாமே கவுன்சிலிங்குள்ள வர்றது. இந்த டாலர் அண்ட் மில்லர் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? சைக்கோ அனாலிட்டிக் கான்செப்ட், இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றதுல அதையே கொஞ்சம் லேர்னிங்கோட சேர்த்து சொல்லுவாங்க, கவுன்சிலிங்கோட சேர்த்து சொல்றது. இது ஒரு விஷயம். நார்மலா இவரும் சரி, பெப்பின்ஸ்கி, இவங்க 2 பேருமே நமக்குள்ள இருக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு தாட்ஸோ இல்ல பயமான ஒரு விஷயத்த கூட நம்ம அதை சரிப்படுத்த முடியும். அதுதான் சொல்றது. அதுவும் ஒரு ஏதோ சமயத்துல கத்துக்கிட்டது தானே. அதையும் நம்ம ரீலேர்னிங் பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்றது. திரும்பியும் தேவையில்லாததை போயிட்டு அன்லேர்னிங் பண்ணி புதுசா ஒண்ணு ரீலேர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுதான் பெப்பின்ஸ்கி சொல்றது. ஓகே, அதே மாதிரி ஆன்ஸ் ஐசங்க்னு வந்துச்சுன்னா கவுன்சிலிங் டெக்னிக் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் பிஹேவியர் தெரப்பி. அவரது ரூட்டட் இன் ஐசங்க் பிஹேவியர் தெரப்பி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது புதுசு. இது கொஞ்சம் அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச் இன் த ப்ராப்பர் சீக்வன்ஸ். ஆக்ஷன் ரிசர்ச் நமக்கு தெரியும். ஆக்ஷன் ரிசர்ச்னாலே ரிசர்ச்சரும் சேர்ந்தும் பண்ணலாம். இப்படி ஸ்கூல் லெவல்லையும் சின்ன லெவல்லையும் ஆக்ஷன் ரிசர்ச் நம்ம பண்றோம். இது 3 ஆன்சரு. இது பி, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஃபார்முலேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஹைபோதசிஸ், அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்றோம்,
அதுக்கப்புறம் ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் டிசைன், அதுக்கப்புறம் இவாலுவேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிசர்ச். ஓகே. இந்த மாரி வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின்ஸ் விட வேணாம். இப்ப புதுசா அந்த ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் புதுசா ஆட் பண்ண கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகே. அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இன்சாட் சென்டர் ஃபார் எஜுகேஷனல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் லிட்ரஸி அண்ட் ஸ்டடீஸ் அதான் கிளாஸ் சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் சைட்டு ஸ்வயம். இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதணும் நம்ம. இதுக்கு இயர் பார்த்துட்டு வந்துருவோமா? இப்ப சைட் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1975 to 1976. இதுதான் இந்தியாஸ் ஃபாஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் சேட்டலைட் டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷன். ஸோ சைட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பனா எங்க சைட் இருக்கு? இங்க இருக்கு. அப்பனா எங்க டி ஸ்டார்ட் ஆகுது? மூணுத்துலயுமே டி ஸ்டார்ட் ஆகுது. டியும் பியும் மூணுத்துலயுமே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது சென்டர் ஃபார் எஜுகேஷனல் டெக்னாலஜி 1975ல ஸ்டார்ட் ஆகுது. எஸ்டாப்ளிஷ்டு பை என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் கிளாஸ் 1984ல ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ல கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக 1984. அப்புறம் இந்தியன் நேஷனல் சேட்டலைட் இன்சாட் வந்து 1983ல ஸ்டார்ட் ஆகுது. நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம் சப்போர்ட்டிங் கம்யூனிகேஷன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் எஜுகேஷன். ஓகேவா? எக்ஸாம்க்கு ரொம்ப வந்துச்சு. 1983ல இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் லிட்ரஸி 84, அதுக்கப்புறம் 83. ஸோ இந்த சீக்வன்ஸ்ல இது வந்திருக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் மறக்காது. இங்க ஸ்வயம் இங்க எதுவும் ஆகல. குடுத்திருந்தானது 2017ல ஸ்வயம் வரும். ஓகே. ஸ்வயம் வந்து 2017 மூக் போஸ்ட் ஆரம்பிக்கிறது. அடுத்தது நமக்கு 2 பேசேஜ் 10 மார்க் இருக்கு நமக்கு. பேசேஜ் குடுத்துருக்காங்க. பேசேஜ் அப்படின்னு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. மெயினா கொஞ்சம் பெரிய பேராகிராஃபா ஒரு பேராகிராஃப் இல்லன்னா ஒரு 2 சின்ன சின்ன பேராகிராஃப் தான் குடுப்பாங்க. அத கொஞ்சம் படிச்சுட்டு அது ரிலேட்டடா இருக்கும். இல்லன்னா நம்ம சம்டைம்ஸ் அது ரிலேட்டடா இல்லாம பட் அதோட கொஞ்சம் கனெக்ட் ஆன மாரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க சம்டைம். ஓகேவா? சயின்டிஃபிக் அப்ரோச் டு ரிசர்ச் என்ன? பினாமினாலஜி இஸ் நார்மல் இன் சைக்கோபிசிக்ஸ் இந்த மாதிரி நார்மலா தான் கேட்டிருக்காங்க. இன் பினாமினாலஜி கன்சென்சஸ் அமாங் பர்சன்ஸ் அபவுட் பெர்செப்ஷன் ரிலேட்ஸ் டு த கான்செப்ட் ஆஃப் அவ்வளவு. நெக்ஸ்ட் திரும்பவும் இன்னொரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல கொஞ்சம் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி டைரக்டா இங்க கொஸ்டின் ஆன்சர் வந்திருக்கு. பேசேஜ படிச்சுக்கோங்க. 10 மார்க் இருக்கு இல்லையா? 20 மார்க் இருக்கு. 2 பேசேஜ் எடுக்கிறாங்க இப்பலாம். 2 பேசேஜ் குடுக்குறாங்க. ஸோ இது அழகா மார்க் எடுத்துடலாம் இந்த பேசேஜ் கொஸ்டின்ல. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பேசேஜ் கொஸ்டின் விடவே விடாதீங்க. ஆனா என்ன மேம் எல்லாமே படிச்சுட்டோம் புது புதுசா இந்த மில்லர் மேகர்லாம் நிறைய வந்திருக்கேலாம் யோசிக்காதீங்க. எப்பயுமே நமக்கு எக்ஸாம்ல ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் புதுசா இருக்கும். சில கொஸ்டின்ஸ் நமக்கு தெரிஞ்சதை வச்சு அட்டன் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா 60 to 65 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். நம்ம படிச்சு நம்ம எழுதுற மாதிரி தான் வரும். அதனால அந்த கொஸ்டின்ஸை விடவே கூடாது. ஒரு 65 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம யோசிச்சு நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் 75லேருந்து 80 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா பேப்பர் 2ல நல்ல மார்க் வரும். ஓகேவா? ஸோ பேப்பர் 1 இன்னும் ஒரு 25 to 30 மார்க்ஸ். பேப்பர் 1ல எப்படின்னா 25 to 30 கொஸ்டின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா எஜுகேஷன் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ புதுசா இந்த தியரிஸ் வருது இது இப்போ யோசிக்காதீங்க. தெரிஞ்சது கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங்ல குடுத்தாலும், எதுல குடுத்தாலும் நமக்கு தெரிஞ்சது அதுல 1, 2 இருக்கும். அத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எல்லா தியரி படிச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டம். நெறைய பர்சனாலிட்டி தியரி இருக்கு. நெறைய இன்டெலிஜென்ஸ் தியரிஸ் இருக்கு. நமக்கு சிலபஸையும் தாண்டி நம்ம நெறைய படிச்சுட்டே இருந்தாலும் வந்துட்டே தான் இருக்கும். பட் டோன்ட் வரி. நீங்க படிச்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. படிச்ச வரைக்குமே போதும். அத சுத்தி சுத்தி தான் இல்ல எவ்வளோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 85 கொஸ்டின்ஸ் ஈஸியா 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. மீதி இருக்கிற 10 கொஸ்டின் தான் புதுசா கேட்டிருந்தாங்க. நோ ப்ராப்ளம். இந்த வாட்டி அது மாரி 2, 3 புதுசா வர வாய்ப்பு இருந்து நம்ம இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா பண்ணலாம். ஸோ நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் வேற யாருன்னா எழுதுறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன். சூப்பரா எழுதுங்க. இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க் யூ.